எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரத்தின் 28வது வசனம். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த காலை நேரத்தில் நமக்கு தேவன் தர விரும்புகிறவருடைய காரியம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களுடைய ஆராதனை. The worship by those who receive an unshakable kingdom. தேவன் தாமே இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைவணங்குவோம். நல்ல பிதாவே, உமது ஒரே பேரான குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வருகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய திருவசனத்தை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய வசனமாகி அப்பத்தை பெற்று தாரும். இது ஒன்றுதான் எங்களை நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்துங்க தாவே. அந்த நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்தப்படுகிறதான வசனம் உம்முடைய மக்களுக்கு நன்மை பயக்க நீர் அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். நாம் கடந்த நாளிலே பார்த்த தேவனுடைய வசனம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்ய வேண்டும் என்கிறதை அப்போஸ்தலன் இந்த இடத்துல எழுதுகிறார். 3 அம்சங்கள் அவசியம். பயம், பக்தி, தேவனுக்கு பிரியம். acceptable reverence and the godly fear. இன்றைக்கு ஆராதனை என்கிற ஒரு சொல்லுக்கான தவறான புரிதல் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது. நல்ல கையை உயர்த்தி பாட்டு பாடினா தான் ஆராதனை நினைக்கிறாங்க. அதுக்கு ஆராதனை நடத்துகிற ஒர்ஷிப் லீடர், ஒர்ஷிப் சாங் இப்படின்ற கான்செப்ட்லாம் நிறையா புதுசாக இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் வலம் வருது. வெறும் பாடல் பாடுவது ஆராதனை அல்ல. ஆராதனையினுடைய ஒரு சின்ன பாகம்தான் பாடுவது. நம் காலையில் ஆரம்பித்த எல்லா இந்த ஆரம்ப ஜபத்திலிருந்து முடிவு வரை உள்ள அத்தனை அம்சங்களும் ஆராதனையுடைய உள்ளடக்கம்தான். அப்போ இந்த ஆராதனையில் பாடலும் உண்டு, துதியும் உண்டு, ஸ்தோத்திரமும் உண்டு, காணிக்கையும் உண்டு, ஜெபம் உண்டு. நாம் ஜபிக்கும் பொழுது உடனே அவர்களோடு கூட நம்ம ஜபத்தில் ஒருமனப்படும் போது அந்த ஜபத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வாயில் என்ன வரும்னா ஆம் என்றும் ஆமேன் என்கிற வார்த்தை வரும். அப்படின்னா அந்த ஜபத்தோடு நாமளும் என்ன பண்ணுறோங்க? பைபிள் என்ன சொல்லுது? இருவர் பூமியில் ஒருமனப்பட்டால் அவர்கள் கேட்கிற காரியம் பரலோகத்தில் வாய்க்கும். சில பேர் ஜெபம் பண்ணும்போது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரி, ஏதோ அவங்களுக்கு ஜெபம் கொடுத்துருக்குறாங்க, அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது அவங்க பண்ணாலும் அந்த ஜெபத்தில் நாம் இணையணும். ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதியும் அப்படின்னா ஆமேன் என்று நம்முடைய உள்ளத்திலேயோ அல்லது கொஞ்சம் சத்தமாகவோ சொல்லலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஜெபத்தோடு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்? இணைஞ்சிருக்கிறேன். ஸோ தேவனுக்கு செலுத்துகிறதான ஆராதனையினுடைய முழுமை எல்லாத்துலேயும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த பாடுவதையும் துதி பண்ணுவதை சில சபைகள்லாம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பாட்டுக்கு பண்ணி ஜனங்களை எக்ஸாஸ்ட் ஆக்கிட்டு கடைசியில் செய்திக்குன்னு ஒரு 40 நிமிஷத்தை ஒதுக்குவான், தூங்குவான் அவ்வளோ பேரும். அப்போ இவனுக்கு பாட்டில் இருந்த குதியும் உற்சாகமும் இந்த இதில் வரல. நீ பாடினா கூட வீட்டில் கூட பாடலாம், விடிய பாடலாம். கிறிஸ்தவன் இன்றைக்கி பாடுறதில் கண் விழிச்சு பாடுற ஒரு அருமையான ஒரு ஆராதனைனா எவனாவது செத்துட்டான்னா பாடுவான். யாராவது இறந்து போய் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா சுற்றி உட்காந்து பாடிக்கிட்டே இருப்பான், டீ குடிச்சிட்டு விடிய பாடுவான். ஆனால் தேவன் உயிரோடு இருக்கிற பாடுறது செத்தவனுக்கா உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கா? என்னுடைய கேள்வி அதுதான். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம சபையில் எல்லாம் அடக்க ஆராதனை தான் நடந்ததுன்னா ப்ளூடூத்தில் வேணால் பாட்டு போடலாம் பிரேக் டைமுக்கு.
ஒரு பாட்டை பாடி செய்தியை பேசலாம், வசனத்தை வாசிக்கலாம். அதுக்காக விடிய விடிய உட்காந்து டீ குடிச்சிட்டு பாட்டு பாடிக்கலாம் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு பாட்டு பாட வேண்டிய நிலைமை ஆயிரும். ஸோ இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் அடிப்படையாகவே இன்றைக்கி எதையுமே என்ன பண்ணுறது இல்லைங்க, யோசிக்கிறது இல்லை. அப்போது நம்ம பாடும் பொழுது எதுக்காக பாடுகிறோம்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்காக நான் பாடுகிறேன். சில நேரங்களில் அந்த இடங்களிலே நம்ம பாடக்கூடிய பாடல்கள் மரித்தவர்களுக்காக அல்ல, அந்த அருமையானவர்கள் இழக்க கொடுத்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும்படி. ஸோ பாட்டினுடைய செயல்பாடுகள் வெவ்வேறு அம்சங்களில் இருக்குது. பட் அது எந்த லெவலில் இருக்கணுமோ அது அந்த லெவலில் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும் பாருங்கள். ஆனால் அதனுடைய உண்மையான நிலை என்னது என்பதை விட்டு அது மாறும்போது சரியில்லை. அப்போ நான் பாடுகிறேன் ஏனென்றால் என்னுடைய இருதயம் நன்றி எறிதலால் நிறைந்திருக்கிறது. மை ஹார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட். சங்கீதம் 31:1 நீங்கள் படிச்சீங்கன்னா, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும், சுரமண்டலத்தால் கர்த்தரை துதித்து, அப்புறம் 10 நரம்பு வீணையினாலே அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை என்ன பண்ணுங்க, நேர்த்தியாய் வாசிங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வீணையும் வாசி, கீர்த்தனம் பண்ணு, புது பாட்டு பாடு, வாத்தியங்கள் எப்படி வாசி, அவசரமாக வாசிக்காத, நேர்த்தியாக என்ன செய், வாசி. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. 47வது சங்கீதத்தில் பக்தன் எழுதும்போது சொல்லுகிறார், தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை பாடுங்கள். பாடுறதுல என்ன இருக்கணும், கருத்துடனே பாடணும். அப்போது பாடலை நம்ம ஒருத்தர் சாங்கை லீட் பண்ணலாம், ஆனால் ஒர்ஷிப்பை நான் லீட் பண்ண முடியாது. ஏன்னா ஒர்ஷிப் ஒவ்வொருவனுக்குள்ளேருந்து நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நான் ஒர்ஷிப் பண்ண வைக்கிறவர். ஆமென். அப்போது அந்த நன்றி எறிதலால் நிறையும் போது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அதனோடு இணையும் போது என்ன பண்ணுறான்னா, அவன் தன்னையே மறந்து பாடுகிறான், கையை அசைக்கிறான். நான் வெளிநாடுகளெல்லாம் போகும்போது when they get excited, தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் அப்படியே ஓடுவாங்க. சில பேர் தட 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 தடன்னு. ஏன்னா நம்மளை மாதிரி இங்கே ரொம்ப நெருக்கமாக இருக்கா, கொஞ்சம் ஆலய கட்டிடங்கள், கொஞ்சம் சபை கூடி வருதல் கட்டிடங்கள் கொஞ்சம் விசாலமாக இருக்கும், சைடில் எல்லாம் கேப் இருக்கும். அவன் அப்படியே சுற்றி தன்னையே மெய் மறந்து ஓடுவானுங்க. அந்த இடத்துல இந்த வெக்கம் நாணம் எதுவுமே கிடையாது. சில சபைகளெல்லாம் பார்த்துருக்கேன், ஒர்ஷிப்புன்னு பண்ணால் அந்த ஃப்ரண்ட்டில் ஸ்டேஜுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு 25 அடி ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இடம்லாம் கொஞ்சம் குட்டையாக இருக்குது. ஜனங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடி வந்துடுவாங்க. பாட்டு பாடும்போது அவங்க கர்த்தர் அப்படியே கையை உயர்த்தி ஒருத்தன் செவுத்துக்கு பின்னால் திரும்பிக்கிடுவான். அங்கே எதுவுமே யாரையும் கவனிக்கிறது இல்லை. அவங்களோட நோக்கம் என்னன்னா, எனக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார், அவர் தெய்வம், அவர் எல்லா துதிக்கும் கணத்துக்கும் பார்த்துறார், அவருக்கு நான் ஒரு விஷயத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். அதுதான் அங்கே கான்செப்டை வழிய இங்கே அவர் எப்படி பாடுறாரு, மைக் எப்படி பிடிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போது இன்றைக்கி ஒர்ஷிப்பை, கர்த்தருக்கு செய்கிற ஆராதனையை இன்றைக்கி கான்செப்டாக மாற்றி விட்டார்கள். இன்றைக்கி சில கூடுகைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால், அந்த இசை வாசிக்கிற வாலிபர்கள் உடுத்தியிருக்கிற அந்த உடைலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆக்வர்டாக இருக்குது. இவ்வளவு நீளத்துக்கு முடிகளை வளர்த்து வச்சுக்கிட்டு, வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்கள் தலைமயிரை நீளமாய் வளர்ப்பது அவலட்சணமாக இருக்கும். அதில் ஒருத்தன் குடுமி போட்டிருக்கான், பேண்டு மாடி போட்டுக்கிட்டு அவன் ஒருத்தன் வாசிக்கிறான். இதெல்லாம் செக்யூலர் மியூசிக்கில் வாசிப்பாங்க. அது எதுக்கு? அப்படிப்பட்ட காரியங்களை எதில் அனுமதிக்கவே முடியாதுங்க. தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் அனுமதிக்க முடியாது. அப்போது எவ்ரிதிங் ஷுட் பி ஆர்டர் அண்ட் இன் டீசன்சி, பட் த பர்பஸ் இஸ் டு கிவ் த க்ளோரி அண்ட் ஹானர் டு காட். மூன்றாவது இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஸோ நிறைய பேருக்கு இந்த வசனத்தை கேட்கும்போது பாஸ்டர் இந்த பாட்டு பாடுறதுக்கெல்லாம் ரொம்ப அகெயின்ஸ்ட்னு நினச்சிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாட்டு பாடுறத நீ மெக்கானிக்கலாக என்ன பண்ணாத, இயக்காத, நீ பாடு. ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் பரிசுத்த ஆவியான விரும்பி என்ன செய்யணும்,
அப்போது ஒருத்தனு கர்த்தரை ஆராதிக்கணும்னா உள்ள என்ன இருக்கணுங்க? இருக்கிறவர் இருந்தாருன்னா பாட்டு என்ன வருங்க? தானாக வரும். 81வது சங்கீதத்தின் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய பலனாகிய தேவனை எப்படி பாடி? கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், தம்புரு வாசியுங்கள், வீணை இனிய ஓசையான சுரமண்டலம். மியூசிக் ஷுட் பி ஸ்வீட். என்ன இசை? இனிய ஓசை. எல்லாரும் சொல்லுங்க. அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போடுங்க, ப்ளசன்ட் ஹார்ப்புன்னுவாங்க. சில சபையில் உட்காந்து போட்டால் அவன் அடிக்கு ஏன்டா உட்காந்துருக்குறோன்னு இருக்கும். த மியூசிக் வில் கிரியேட் இரிட்டேஷன். அது செக்யூலர் வேர்ல்டுக்குன்னு சில 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 இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கே கொண்டு வந்துடுவாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களில் என்ன ஊதுங்கள்? எக்கால ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரகாரம் யாக்கோபின் விதை. இவ்வளோ வசனங்களை எதுக்காக எழுதியிருக்கிறான்னா, கர்த்தரை பாடுவதும் கைத்தாளமிடுவதும் கம்பீர சத்தமிடுவதும் இசைக்கருவிகளை நேர்ச்சியாய் வாசித்து பாடுவதை வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இருப்பது மாதிரி இல்லை. அப்போது தேவனை ஒரு மனுஷன் ஆராதிக்கணுன்ற நிலை வரும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சமாரியா ஸ்திரீயின் இடத்துல சொன்ன வசனத்தை நான் நினைவு கூறுகிறேன். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தின் 20வது வசனம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, இந்த மலையில் எருசலேமிலே மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனெனில் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? இன்னொன்று என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? போலியாய் தொழுது கொள்கிறவர்கள், உண்மைக்கு மாறாக தொழுது கொள்கிறவர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும். அது என்ன உண்மைங்கிறது? என்னது அந்த உண்மையை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? டைமோட இப்போ 9 மணிக்கு ஆறாதுன்னா 8:55 வர்றது உண்மைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்களா? இல்லை இப்போ எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஆண்டவரை ஆராதிப்போனா எந்திரிச்சு நிற்கிறத உண்மைன்னு சொல்ல வரீங்களா? காலில் அடிபட்டிருக்கு, கால் இவ்வளோ வீங்கிருக்கு, நிற்க முடியாது, அதுக்காக உட்காந்தா நீங்கள் உண்மை இல்லைன்னு அர்த்தமா? அப்போ இந்த உண்மையை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அப்போது இந்த இடத்துல இந்த ஏரியா ரொம்ப புரிய வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இன்றைக்கு கர்த்தரை அநேகர் தொழுது கொள்ளுகிறார்கள், ஆனால் எப்படி தொழுது கொள்ள மாட்டேங்கிறாங்க? உண்மையாய். அப்போது நம்முடைய வேதவசனம் சொல்லுகிறது, அவரை வெறும் ஆவியோடு மாத்திரமல்ல எதோடும் தொழுது கொள்ளணும். அப்போ பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் வரும்போது ஜனங்கள் எக்ஸைட்டட் ஆவாங்க, உணர்ச்சி வசப்படுவார்கள், துதிப்பார்கள், கத்துவார்கள், கத்திர மகிமை, அதெல்லாம் நல்லது தான். பரிசுத்தாவியானவருடைய களி கூறுதலுக்குள் நம்ம பிரவேசிக்கும் போது நம்மளே மெய் மறந்து போயிடும். பட் அதே நேரத்தில் உண்மையாக இருக்கணும் இல்லை? அப்போது காலையில் ஆராதனையை ஆரம்பித்து அழகான ஒரு ஜெபம், அழகான ஒரு வேத வாசிப்பு, ஒரு அழகான ஒரு 4-5 பாடல்கள் எல்லாம் பாடிட்டு என்னுடைய 1 மணி நேரம் பிரசங்கத்தை நான் தப்பாக பண்ணேன்னா அந்த ஆராதனை கம்ப்ளீட் ஃப்ளாப் தான். ஏனென்றால் உத்தமம் என்பது வெறும் ஜபத்தில் பாடலில் மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறது உண்மை இருக்கணும். ஆகவே உங்களுடைய தவறை நியாயப்படுத்த வசனம் வரவே வராது. வசனம் உங்களை தப்பை கண்டிக்க தான் வசனம் வரும். இன்றைக்கி நிறைய பேருக்கு எது பிடிக்க மாட்டேங்குது? கண்டிப்பு பிடிக்க மாட்டேங்குது. வசனத்தின்படி இது தவறு, இது சரியில்லைன்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அப்போ வசனம் ஒரு காலம் உன்னுடைய தவறை என்கரேஜும் பண்ணாது, நீ செய்கிற தப்பை நியாயப்படுத்தவும் செய்யாது. ஒரே ஒரு விஷயத்தில் உதவி செய்யும், அந்த பாவத்தில் நீ ஸ்ட்ரகிள் ஆனனா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஆவியானவருக்கு உதவி செய்வார். ஆகவே எப்படிப்பட்ட
ஒரு மோசமான கண்டிஷனில் வர்ற காரையும் சரி பண்ணி நல்லாக்கி ஓட வைக்கிறவன் தான் மெக்கானிக்குடைய வேலை. இல்லை சார் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்கன்னு சொல்கிறவன் மெக்கானிக்கே கிடையாது. காரணம், அவனுக்கு காரில் அக்கறை இருக்குதோ இல்லையோ, என் உயிரில் அவனுக்கு இன்னும் என்ன இல்லை, அக்கறை இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் மெக்கானிக்கே இல்லை. இன்றைக்கி நம்ம ரோட்டில் ஓட்டுறதுலலாம் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் கூட பார்த்தீங்கன்னா 4 போல்ட்டுக்கு 3 போல்ட் இருக்கும், ஒன்று இருக்காது. ஏன்னா யாராவது விழுந்து செத்து போயிட்டாங்கன்னா குடும்பத்துக்கு 5 லட்சம் கொடுத்துடலாம். ஆனால் விமான போக்குவரத்துலலாம் அப்படி கிடையாது. பைலட்டினுடைய புரோட்டோக்கால் செக்கப் ஒன்று இருக்கும். அவங்க உள்ளே போய் கம்ப்யூட்டரில் எல்லாவற்றையும் ப்ரோக்ராமிங்ஸை போட்டு பார்ப்பாங்க. ஃபிசிக்கலாகவே ஒரு கேப்டனோ அல்லது கோ கேப்டனோ வெளியில் இறங்கி வந்து அதுக்குன்னு ஒரு ஃப்ளாரசன்ட் கலரில் ஒரு ஜாக்கெட் இருக்கும், அதை போட்டுக்கிட்டு டார்ச் அடித்து ஒவ்வொரு இன்ஜினில் இருக்கிற ஒவ்வொரு பிளேடு கொண்டு பார்த்து எக்ஸ்டர்னல் செக்கப்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பண்ணி ஓகேங்கிற கிளியரன்ஸில் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் டேக் ஆஃபே என்ன செய்யுங்க. ஆக எங்கேயாவது ஒரு இடத்துல லேசாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கேப்டன் எடுக்க மாட்டான். அவனை கன்வின்ஸே பண்ண முடியாது. ஏன்னா கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான சட்டத்திட்டங்கள் அங்கே இல்லை. இஃப் தேர் இஸ் எனிதிங் ராங், முதல்ல ரிப்பேர் பண்ணி முடி எடுப்பேன். இல்லைங்க ஏர்லைன்ஸுக்கு ரொம்ப லாஸுங்க, எல்லாமே லோட் பண்ணியாச்சுங்க, உள்ள 400 பேசஞ்சர் உட்காந்துருக்கான். 400 பேசஞ்சர் உட்காந்துருந்தேன், 400 பேரோட உயிர் ரொம்ப முக்கியமானது. அப்போது என்ன பண்ணுது, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். இப்போ பிளெயின் வந்து இப்படி ஒரு சின்ன பிளேனால் ஒரு 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 8 மணி நேரம் தாமதமாக தான் போகும், அதுக்கு ஸ்பேர் கூட இப்போ இங்கே இல்லை, அது எங்கேருந்தோ வரணும் அப்படின்றான். எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஹோட்டலில் தங்க வைக்கிறான். அவ்வளவும் செலவு தான். ஆனாலும் மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்போது அந்த இடத்துல அவர்கள் அந்த உண்மையை நிலைநாட்டுறதுனால என்ன நடக்குதுன்னா, அநேகருடைய ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போது இது போல தான் அப்போது ஒரு சாதாரண ஒரு உயிரின் ஒரு பயணியினுடைய உயிரை அவ்வளவாக மதித்து ஒரு சில மணி நேரங்கள் பயணிக்கக்கூடிய பயணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து காரியங்களை முன்னேற்பாடாக செய்கிறார்கள். அதையும் மீறி என்ன சில இடங்கள் என்ன நடந்துருதுங்க, தவறுகள் நடந்து விடுகிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிரயாணம், இப்பொழுது நான் போய்கொண்டிருக்கிற பயணமானது இது 4 மணி நேரம் 8 மணி நேரத்தோடு முடிங்கிற ஒரு பயணம் அல்ல, இது நித்திய ஜீவன் வரை நம்மளை கொண்டு போகிற ஒரு பயணம். இந்த பயணத்தில் நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை தேவன் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்மளை நடத்துகிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். ஆகவே நம்மளுடைய தவறான காரியங்களுக்கு நியாயப்படுத்த வசனமும் இல்லை, நியாயப்படுத்த தேவன் விரும்ப மாட்டார். பிரச்சனையில் வந்து சரண்டர் ஆனா வெளியில் வர்றதுக்கு சரியான வழிமுறையை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அப்போது ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமான நிஜமும் தேவனுடைய வசனத்துக்கு ஒவ்வாத ஒரு வாழ்க்கை, முரண்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்துட்டு சும்மா வாயில் நம்ம பேசுகிறது வந்து ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லைங்க, ஆராதனையாக ஏற்றுக்கொள்றதில்லை. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் கண்டிக்கிறார். அதை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது வசனம் விவேதமாய் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்கள் நாவினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை என்ன பண்ணுறார்கள், தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயம் எனக்கு தூரமாக என்ன செய்கிறது, விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் என்பது மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனை. எப்படி போதிக்கப்பட்ட கற்பனை, எப்படி தெரியுமா, மனுஷரால் எப்படி தெரியுமா, பசங்களுக்கெல்லாம் பயப்படுற பயம் சொல்லி கொடுப்பேன். இந்த வருஷம் 10வது சேர்ந்துருக்க, ஒழுங்காக கோயிலுக்கு வா, இல்லைன்னா பப்ளிக் இருக்குது பார்த்துக்கோ. இப்போ அந்த 52 வாரம் எதுக்காக வர்றேன், பப்ளிக்கில் ஒரு வாங்கணும் மார்க்கு. ஆண்டவர் அறியாத ஜனங்கள்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க. இங்கே இதுக்காக வர்றது. இப்படி சில நேரங்களில் இப்படி ஏற்றி விடுறது, ஒழுங்காக ஜோம் பண்ணிட்டு போ, இல்லைன்னா வண்டி கீழே விழுந்துடும், வண்டி ஜோம் பண்ணிட்டு போ, வண்டி பஞ்சர் ஆயிரும். இப்போ ஆண்டவர் இவங்க எந்த நிலையில் வச்சிருக்கிறாங்க? ஏப்பா உன்னுடைய
உன்னுடைய வண்டி டயரை பாதுகாக்கிறதுக்கும் வண்டி பிரேக் டவுன் ஆகாமல் வழியில் நிற்கிறதுக்குமா ஆண்டவரை தேடுற நீ? இப்படிப்பட்ட மக்கள் they are underestimating God. தேவனை தரம் தாழ்ந்து நேசிக்கிறவர்கள். ஆனால் கர்த்தரை அவர் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு நம்ம என்ன கொடுத்து செய்யணுங்க? மரியாதை கொடுத்து. அப்போது இதனுடைய அடிப்படை என்னவென்றால், இப்படி எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்படுகிற எப்படி இருக்கிறதுங்க? கற்பனையாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் பெரும்பான்மையான ஒரு கூட்டம் இன்றைக்கு தேவ பக்தியினுடைய வேஷத்தில் அவர்கள் இருந்து கொண்டு வாழ்கிறார்கள். ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வேதத்தில் அழகாக எழுதுகிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 15வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை படியுங்கள். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு என்ன பண்ணுகிறார்கள்? ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி. அப்போ மனுஷருடைய கற்பனை, அப்போ தேவனுக்குன்னு ஒரு கற்பனை இருக்குது, மனுஷனுக்குன்னு ஒரு கற்பனை இருக்குது. அப்போ தேவன் கொடுத்த கற்பனையெல்லாம் விட்டுட்டு மனுஷன் ஏற்படுத்தின கற்பனைகளுக்கு ரொம்ப என்ன கொடுக்குறாங்க? முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதை செய்கிறதுனால என்ன ஆச்சுன்னு நினைக்கிறாங்க? கர்த்தருக்கு நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, உன் தகப்பனை உன் தாயை என்ன செய்வாயாக. இது மனுஷனுடைய கற்பனை, தேவ கற்பனையா? தேவ கற்பனை. இவன் மனுஷனா இவன் ஒரு கற்பனை உண்டாக்கி வச்சுருக்கான். நீ எத்தனை நாளைக்கு தகப்பனையும் தாயும் கணவன் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்ப? எத்தனை நாளைக்கு அந்த கிழவனையும் கிளவி வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருப்பேன்? நாங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்று தரோமாக்கும், பொறுப்பான்னு ஒரு காணிக்கை இருக்காக்கும். மாதம் ஒரு 1000 ரூபாயை போட்டு கொண்டாந்து எதில் போட்டுரு? உண்டியலில் போட்டுரு. அது போடுறது எதுக்கு சமானம்னா, தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமை தீர்ந்தாயிற்று. இப்போ எங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, சாப்பாடு போடணும், அவங்கள கவனிக்கணும், அவங்கள பராமரிக்கணும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு 1000 ரூபாய் கவரில் கொண்டாந்து என்ன போட்டுறேன்? மாதம் பொறுப்பான்னு ஒரு காணிக்கை போட்டுறேன். சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன்? இந்த பாருங்கள், இனி நாளிலேருந்து சாப்பாடெலாம் நீங்களே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு என்ன செஞ்சாயிடுச்சு. அவங்க பிள்ளைகளை வளர்க்கும்போது டர்பான்னு ஒரு காணிக்கை இவங்களாக உருவாக்கி கொண்டாந்து மாதம் மாதம் போட்டுட்டு, உனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்றும் இல்லை, 3 வேளை நீயே சோறு தின்னுக்கோ, 3 வேளை நீயே ஃபீஸ் கட்டிக்கோ, நீயே படிச்சிக்கோ அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா இவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அப்போது இன்றைக்கி மனுஷனுடைய கலால் உருவாக்கப்பட்ட நிறைய கற்பனைகள், காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி ஆவிக்குரிய சபையில் எப்படியோ உள்ளே பூந்துருச்சு. அது என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய வசனத்துக்குன்னு கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டியை கொடுக்காம அது அப்படியே ஜனங்களை என்ன பண்ணி கொண்டு போயிடுச்சிங்க? டைவர்ட் பண்ணிச்சு. அவனுடையக்குள்ளே வரக்கூடிய ஒரு சுய திருப்தி என்னென்னா, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், ஓகே ஐ எம் பர்ஃபெக்ட் இன் த லார்ட், நான் தேவனுக்குள்ளே எப்படி இருக்கிறேன்? கரெக்டாக இருக்கிறேன். வேதவசனத்தில் பக்தன் எழுதுகிறான், நீங்கள் தேவனுடைய கற்பனைகளால், உங்களுடைய பாரம்பரியங்களாலே தெய்வத்தினுடைய கற்பனைகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அவமாக்குறீங்கன்னு எழுதுகிறார். 3வது, இது வீணான ஆராதனை. மனுஷரால் உருவாக்கப்பட்ட காரியங்களை வச்சு செஞ்சுட்டு தேவனுடைய கற்பனையை நிராகரிக்கிற ஒரு நிலை என்னென்னா, இது வீணான ஆராதனை. 2வதாக வேதவசனம் சொல்லுகிறது, கொலேசியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்தீர்களானால், மனுஷனுடைய கற்பனைகளின்படி போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனால் என்ன செய்யுமே? அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, செல்ஃப் இம்போஸ்டு வர்ஷிப் ஆர் செல்ஃப் இம்போஸ்டு ரிலீஜியன். இது இவங்களா டிஃபைன் பண்ணியிருக்கிறது, இவங்களா டிசைன் பண்ணியிருக்கிறது. இது வேதத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, இது சரீர ஒடுக்கத்தை பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும், இதுக்கு என்ன வேற பேர் இருக்கு? ஞானம். இப்போ மற்ற இறை நம்பிக்கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில நாட்கள் எது சாப்பிட மாட்டாங்க? நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் ஒரு சில நாட்களில் காலை உணவை தவிர்ப்பாங்க. அப்படியெல்லாம் அவங்க சில விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. அதை அவங்க தங்களுடைய ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவில் என்னன்னு சொல்கிறாங்க? இதெல்லாம் எங்களுக்கு ஞானம்னு சொல்கிறாங்க. ஆனால் வசனம் எல்லாத்தையும் நிராகரிக்கிறது.
சுய இஷ்டமான ஆராதனை, மாயமான தாழ்மை, சரீர ஒடுக்கம். மாயமான தாழ்மைன்னு என்ன தெரியுமா? சிலர் அயன் கூட பண்ண மாட்டான் சட்டைக்கு. அதாவது சுருங்கி போய் ஒரு 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 ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னார், நான் வளர்ந்து வந்த சபையில் நம்ம ரொம்ப தாழ்மையாக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் இந்த ஆள் டெய்லர்கிட்ட போனால் அவர் சொல்லுவாராம், துணியை கொடுத்துட்டு டேப் வச்சு அளக்கக்கூடாது, ஆனால் நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தா அசிங்கமாக இருக்கணும். இந்த மாதிரி யாராவது கேட்பாங்களா ஒரு டெய்லர்கிட்ட? அதாவது எது படக்கூடாது, டேப்பு உடம்புல படக்கூடாது, ஆனால் துணியை தந்துட்டேன், நீ பார்த்தே எனக்கு தை. யாரணும் என்னை யாராவது ஒருத்தர் பார்த்தா நல்லா உடுத்திருக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது, லூஸ் மாதிரி இருக்கணும். அதுக்கு கை இவ்வளோ நீளம் இருக்கணும், ஒரு கை இவ்வளோ குட்டையாக இருக்கணும். நான் சொல்கிறேன், இப்படி போட்டால் தான் நிறையா பார்ப்பாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஊரை ஏமாத்துற வேலை. சில பேர் உட்கார்ற சேரில் உட்காரானா வேணுங்கன்னே தரையில் உட்காருவேன். இந்த பயக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்ன தாழ்மைன்னா, என்ன தாழ்மை? மாயமான தாழ்மை. ஒரு தடவை ஒரு அம்மா வந்துருச்சு, கறி குழம்பும் ஜோரியும் கொடுத்தா, நான் தயிர் சோறு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு வம்புக்குனாலும் நிற்கிது, சாப்பிடவே மாட்டேன்ருச்சு. கர்த்தர் எனக்கு இந்த எளிமையான ஆகாரத்தை கொடுக்குறார், கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவில் உட்காந்துருக்குது. நான் இதுக்கு அமெரிக்காவுக்கு போனேன், நீ பேசாமல் இங்கே இருக்க வேண்டியது தானே. அதாவது பண்ணுறது பூரா கூமுட்டத்தனமான வேலை. ஆனால் இதுக்கு அவங்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்க? இதுக்கு ஞானம் என்று. ஆடம்பரத்தை வேதம் புறக்கணிக்கிறது, ஆனால் நேர்த்தியை தேவன் ஒரு காலம் புறக்கணிக்கலை. அப்படி தான் இருக்கணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். If you don't dress well, don't come to church. If you come to the presence of God, dress well with modesty and decency. ஒன்று அப்படி போகுது. அதாவது தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, வச்சா குடும்பி சர்ச்சா முட்டை விட்டா அடுத்து என்ன பண்ணுறான்னா டவுசரை போட்டு போயிடுறான் கோயிலுக்கு. அன்றைக்கி பேத்தியை ஸ்கூலில் கூப்பிட்றதுக்கு நான் போயிருந்தேன். ஒரு 6 அப்பா அம்மார் வந்திருக்கான் பிள்ளைய குழந்தைய ஸ்கூலில் ரிசீவ் பண்ணுறதுக்கு. 1:30 மணிக்கு வந்திருக்கான். 6 பேர் டவுசரில் இருக்கான். நீ போட்டு வீட்டில் போட்டுக்கோ, அது எதுக்கு கொண்டுட்டு வீதிக்கு வர? எனக்கு பார்த்தா இவன் அப்பனா இல்லை இவன் படிக்க வந்திருக்கானா ஒன்றுமே புரியலை எனக்கு. நானும் என்ன மாதிரி இன்னும் 2 தாத்தாமார் வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேர் தான் ஒழுங்காக பேண்ட் சட்டை போட்டு நீட்டாக இருக்கோம். 6 அப்பா அம்மாரும் எப்படி வந்திருக்கான்? டிஷர்ட்லேயும் டவுசர்லேயும் வந்திருக்கான். இன்னொரு நாள் பார்த்தா ஒரு அம்மாவே டவுசரில் வந்துருச்சு. உலகம் போகிற போக்கு சரியில்லைங்க. அப்போ இதுக்கு இவங்க என்ன பெயர் கொடுத்துருக்குறாங்க? ஞானம் என்று பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கு ஒளி வேறு ஒன்றுக்கு என்ன செய்யாதுங்க, உதவாது. அப்போது நம்ம உபவாசம் இருந்தால் எதுக்காக இருக்கணுமோ, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்காக இருக்கணும். சும்மா ஒரு ட்ரெடிஷன் மாதிரி இருந்தோன்னா ஒன்றே ஒன்று நல்லது, ஜீரண மண்டலம் நல்லாகும், அடுத்த நாள் போக வேண்டியது நல்லா போகும், கொஞ்சம் நல்லா பசி எடுக்கும், உங்களுடைய மெட்டபாலிசம் கொஞ்சம் டெவலப் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி இது வேறு இதுக்கு உதவாது. அப்போது இந்த வீணான ஆராதனை சுய இஷ்டமான ஆராதனை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு ஆராதனையை நீ சுய இஷ்டமாக பண்ண முடியாது, நான் சொல்கிற மாதிரி பண்ணணுங்கிறாரு. அதற்கு தான் ஆண்டவர் என்ன வசனம் சொல்கிறாருன்னா, ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை, இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க, சரீரம். அப்போது தேவனுக்கு ஆராதனை செய்கிறவனுக்கு 3 இருக்குது. ஆவியும் உண்டு, ஆத்மாவும் உண்டு, எதுவும் உண்டு. ஆமாம், சில பேருக்கு என்னன்னா தேவனுக்குரிய ஆராதனையில் ஆவியும் வேணும், ஆத்மா வேணும், எது வேணாம்? இல்லை, ஆவியும் ஆத்மாவும் தேவனுக்கு செய்கிற ஆராதனை எவ்வளவு முக்கியமோ அதற்கு இணையாக எதுவும் முக்கியம்? சரீரமும் முக்கியம். அப்போது தேவனை ஆவினும் ஆராதிக்கணும், ஆத்மாவிலும் ஆராதிக்கணும்,
எதிலையும் ஆராதிக்கணும், சரீரத்திலும் ஆராதிக்கணும். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், இந்த ஆலயத்தை ஒழுங்காக வச்சுக்கோங்கிறார். அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இதில் முதல்ல இவர் எதை சொல்ல வர்றாரு, எதை சொல்கிறாரு? சரீரத்தை. அப்போது ஒரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய பிரசனம் வரும்போது அது அவனுடைய ஆத்மாவும் மாத்திரமல்ல, அவனுடைய ஆவியை மாத்திரமல்ல, அது அவனுடைய சரீரத்திற்குள்ளே தேவனுடைய பிரசனம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வியாதியஸ்தர்கள் மேலே எதை வைங்கன்னாரு? உங்கள் கைகளை வைங்க, அது போதுன்னார். ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்தினுடைய வல்லமையினுடைய பவர் எது வரைக்கும் அவனை டச் பண்ணி இருக்குதுங்க. இதையும் தாண்டி அன்றைக்கு அப்போஸ்தலருடைய உருமால்களை தூக்கி யார் மேலே போடுறாங்க? வியாதியஸ்தர்கள் மேலே போடும்போது வியாதியஸ்தர்கள் என்ன ஆகுறாங்க? சுகமாகறாங்க. இதை விட இன்னொரு கிரேட் என்னன்னா, பேதுரு நடந்து போகிறான், அவனுடைய நிழல் பட்டு சொஸ்தமானார்கள். ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் அவனை ஆட்கொள்ளும் போது இட் கவர்ஸ் எவ்ரிதிங். அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்மா, அவனுடைய சரீரம், அவனுடைய ஷேடோ, அவனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே அது தடுது. அன்றைக்கு அந்த நாளிலே தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து சொன்னால், நான் அவர்லாம் என் மேலே கை வைக்கணுன்ற அவசியம் இல்லை. If I touch the hem of his garment, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே போது நான் சொஸ்தமாவேன். இது இயேசுவுக்கு மாத்திரமல்ல, அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிற நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இயேசுவனுடைய வஸ்திரத்தை தொட்டுதான் அவள் சொஸ்தமானாள். ஆனால் பேதுருடைய நிழல் பட்டே சொஸ்தமானார். காரணம், நமக்குள்ளே அந்த தேவனுடைய பிரசன்னத்தினுடைய முழுமையும் நிறைவும் இருக்கும்போது அது இட் இல் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, இட்ஸ் ஃபுல் ஆஃப் பவர். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான என்ன பலியாக ஒப்பு கொடுங்க? செத்த பலியாகல. ஆண்டவருக்கு என்ன பலி கொடுக்கக்கூடாது? செத்து போன பலி கொடுக்கக்கூடாது. நசல் கொண்டதும் ஊனமானதும் செத்து போனதும்லாம் கொண்டு வரக்கூடாது. இயேசு சிலுவையில் போகிறதுக்கு முன்னாடி மரித்து சிலுவைக்கு போல, சிலுவையில் தான் அவர் மரித்தார். அப்போது நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது என்ன பலியாக ஒப்பு கொடுக்கணும்? ஆமாம், இதெல்லாம் நீங்கள் செய்துங்கன்னா இதுதான் நீங்கள் செய்யத்தக்க என்ன ஆராதனைங்கிறாரு? புத்தியுள்ள ஆராதனை. இந்த புத்தியுள்ளங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், ரீசனபிள்ங்கிறார். இதுதான் தகுதியானதுங்கிறார், இதுதான் மெய்யான ஆராதனைங்கிறார். இதுக்கு அப்பாற்பட்டு நீ செய்கிறது எதுவுமே என்ன பண்ண முடியாது, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது சொன்னார், மார்க் 12:29 வாசிக்கும் போது, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அதுக்கு ஒப்பாக இருக்கிற ரெண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. இதை காட்டிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீ சொல்லுவது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்குது. சர்வாங்க தகன பலி கொடுக்குறது தப்பு இல்லை. சர்வாங்க தகன பலி என்ன? சர்வ அங்கத்தையும் தேவனுக்காக என்ன செய்வதுங்க? ஒப்பு கொடுப்பது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பலியை செலுத்துறதுக்கு முன்னாடி செய்யறதை செஞ்சுட்டு வாங்குறாரு. உன் சகோதரனோடு கூட உனக்கு சண்டை இருந்துச்சுன்னா முதல்ல காணிக்கை எங்கே வச்சிரு? பலிபீடத்தில் வச்சுட்டு முதல்ல போய் ரெக்கன்சைல் ஆகிட்டு வா. நீ போடுற காணிக்கையை விட உன் சகோதரனோட ஒப்புரவாகுதலின் பலி எனக்கு ரொம்ப வேண்டும். எவ்வளோ நாளைக்கு கசப்போடு இருப்ப? எவ்வளோ நாளைக்கு விரோதத்தோடு இருப்ப? எவ்வளோ நாளைக்கு மனசில் அவ்வளோ கஷ்டத்தோடு நீ வாழ்ந்துக்கிட்டு இருப்ப? எவ்வளோ நாள் நீ விரோதத்தோடு கூட இருப்ப? முதலாவது அந்த காணிக்கையை பலிபீடத்தில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடாத. பலிபீடத்தில் வச்சுட்டு போ. முதல்ல போய் என்ன பண்ணு? உன் சகோதரனோட நல்மணம் பொருந்தி செட்டில் பண்ண வேண்டிய பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பலிபீடத்தில் எடுத்து எங்கே போடுப்பா? காணிக்கை பெட்டியில் போட. அப்போ நான் காணிக்கை ஏற்றுக்கிறேங்கிறார். அப்போ இருதயத்துக்குள்ள பகையையும் குரோதத்தையும் வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த காணிக்கை எனக்கு வேணாங்கிறாரு.
உன் இருதயத்தின் கசப்புக்குள்ளே வைத்துக்கொண்டு விரோதத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை நீ வச்சுக்கிட்டு நீ என்னத்தை பண்ண போய் உன் காணிக்கை எனக்கு எதுக்குன்னு கேட்குறாரு. ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்ற, உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்குன்னு கேட்குறாரு ஏசாயால. அது எனக்கு அரோசிகரமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குதுங்கிறாரு. காரணம், மக்களுடைய லைஃப் சரியில்லை. இப்போ நம்ம சர்ச்சுக்கு ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய உயர் பதவியில் இருக்கிற ஐயா வராருன்னு வச்சுக்கோமே, அவர் எனக்கு மாதம் காணிக்கை கொடுப்பட்டு இல்லை கொண்டாந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் யோசிக்கணும், இந்த ஆளுக்கு இவ்வளோ தம்படி எங்கிட்ட இருந்து வருது. கொஞ்சம் உள்ளே போய் பூந்து பேசி கீசி பார்க்கும்போது அங்கே ஐயா எங்கேயோ லூட் அடிக்கிறான்னு அர்த்தம். மேஜைக்கு மேலே வாங்குவது சம்பளம், மேஜைக்கு கீழே வாங்குவது கிம்பளம். அப்போ இவன் 3 லட்ச ரூபா கொடுக்குறான்னா இவன் 30 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கேன் அந்த மாதம். உலகத்தில் எந்த கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் 30 லட்சம் கொடுக்காங்க சம்பளம்? பிரதமருக்கே 2.5 லட்சம் தான். அதை தாண்டி அவருக்கு நிறையா சலுகைகள் இருக்கும். ஸ்டாண்டர்டானது அவருக்கு அவ்வளோதான். ஜனாதிபதிக்கும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ அவ்வளோதான், 2.5 லட்சம் தான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது. அப்போ 30 லட்ச ரூபாய் வருதுன்றதுனால 3 கொடுக்குறான். அப்போ அந்த 3 எங்கே எப்படி வந்துச்சு? இந்த 30 நான் உட்காந்து பாஸ் நல்ல அருமையான சகோதரர், நம்முடைய ஊழியத்துக்காக தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிற தேவன். நான் உண்மையாக உள்ள ஊழியக்காரன் இருந்தால் தனியாக வாப்பா மேலே ஆஃபீஸ் ரூமுக்கு வா, ஒர்க் ஷாப்புக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு, நீ இவ்வளோ கொடுக்குறிய, இது எப்படி கண்ணா வருது? சிலர் வாங்குகிற சம்பளத்தில் கூடுதலாக ஆண்டவர் கொடுப்பாங்க, அது வேறு. அவன் கிளியர் பண்ணணும் இல்லை. அப்போது அவன் சாபத்தில் வாழ்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன்? தொணை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா என் வயிறு நிரம்பிடுச்சு, என் கல்லா பொட்டியில் எது வந்துருச்சு? துட்டு வந்துருச்சு. அவன் எப்படி நாசமாக போனாலும் நமக்கு எதுவும் இல்லை, கவலை இல்லை. தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? ஆண்டவர் அவன் வாங்கின அவ்வளோ சீர்கேட்டுக்கு அவனை பழி வாங்கிறதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்காரு, என்ன தொலைச்சி போடுவார் ஆண்டவர். காரணம், உள்ளே போட்டுக்கிற அவ்வளோ பைசா அவன் சாபத்தின் பணம். அப்போது ஒன்று வாங்குற அவனுக்குள்ள மனசாட்சி இருக்கணும், இல்லைன்னா வீட்டம்மாவுக்காவது கொஞ்சம் மனசாட்சி இருக்கோ, இங்கே வாயா கட்டுக்கட்டாக கொண்டு வர, எங்கேருந்து வருது இந்த பணம்? நல்ல பொம்பளையாக இருந்தால் கேட்கணும். இவன் கொண்டாந்து ஏதாவது கொஞ்சம் நல்லா வாங்கி கொண்டாந்து மாதம் மாதம் பட்டுச்சேலி அதையும் வாங்கி கொடுத்தவனா, ஐயோ குதூகலம் கொண்டாட்டமே, குதூகலம் இல்லடியோ உரி விட்டுருவார். ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் நிற்க போகிற நடு ரோட்டில், அதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு தேவனுக்கு பயப்படுற பொம்பளையாக இருந்தால் கேட்கணும்ல, வாயை தந்தையோ இவ்வளோ காசு எங்கிட்ட இருந்து வந்துச்சு, வேர் டிட் யூ கெட் திஸ்? அந்த ஸ்க்ரீனிங்க்கு தப்பிச்சிச்சுன்னா பாஸ்டர் கிட்ட மாட்டணும். இப்போ எல்லாமே கூமுட்டையாக இருந்ததுன்னா அவன் எங்கே பரலவும் போவான்? பைபிளை படிக்கிற அவனுக்கும் அறிவில்லை, கட்டினவளுக்கும் அறிவில்லை. அவன் போகிற கோயிலில் இருக்கிற பாஸ்டர் அவன் அதுக்கு மேலே வடிகட்டின முட்டாள். இந்த ஆத்மா எங்கேருந்து பரலவும் போவோம்? கேட்கணும் இல்லை? அதனால் நம்மளுடைய பொருளை கொண்டு கர்த்தரை திருப்திப்படுத்தவே முடியாது. நம்ம ஏன் பொருளை கொடுக்குறோன்னா அவருக்கு இல்லைன்னு கொடுக்கல, இட் இஸ் அ டோக்கன் ஆஃப் ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதையின் அடையாளமாக கொடுக்குறோம். நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் பிறந்த நாட்கள் பெற்றோராகி உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிறந்த நாள் வந்தாலோ திருமண நாள் வந்தாலோ உங்கள் பிள்ளைங்க தங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பாக்கெட் மணியை சேர்த்து ஒரு சின்ன சின்ன பொருளை கொண்டாந்து கொடுக்குதுங்க. அது ரொம்ப ஒர்த்தி கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் தங்கள் வேலைகளுக்கு அவர்கள் போய் சேர்ந்த போது வாங்கின முதல் சம்பளத்தில் எனக்கும் சிஸ்டருக்கும் வாங்கி கொடுத்த கிஃப்ட் இருக்குது. அது ரொம்ப பத்திரம் எனக்கு. தம்பி ஒரு கை கடிகாரம் வாங்கி கொடுத்தான், ஒரு அது ரொம்ப விலை குறைவு தான், ஆனால் அது எனக்கு பர்சனலாக ரொம்ப ப்ரெஷியஸ். ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு காலம் நம்மளை அப்பா அம்மா நம்மளை பராமரித்து ஆதரித்து நமக்கு வேண்டிய எல்லாம் நல்லெல்லாம் செஞ்சாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு கிடைச்சதில் ஒரு சின்ன இட்ஸ் அ டோக்கன் ஆஃப் ரெஸ்பெக்ட் என்கிட்ட இருக்குது. 4-5 வாட்ச் இருக்குது. ஏன்னா அது விலை மதிப்பு குறைவானதாக இருந்தாலும் எனக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனையிடத்திலிருந்து என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் மரியாதையின் அடையாளமாக அது வந்திருக்குது. அதை நான் விட முடியாது. அது காலம் ஃபுல்லாக அது என்னோட இருக்கணும். தேவன் அப்படி தான். அவருக்கு நாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா,
அவர்கிட்ட என்ன காசு இல்லையா? அவர் சொல்கிறார், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. தாவீது அழகாக சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் பெருசாக கொடுக்கல, நீர் கொடுக்கறத நாங்கள் உங்களுக்கு திரும்பி கொடுக்குறோங்கிறேன். சிலர் எப்படின்னா நிறைய தசவா கொடுக்குறவங்க பாஸ்டரை டாமினேட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுவான். பாஸ்டர் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சர்ச்சை விட்டு நின்றுக்கோ. என்ன பயமுறுத்த வரான்னா, நான் கொடுக்குற பெரிய தொகையாகிய காணிக்கை உனக்கு என்ன செய்யாது, வராது. உன் காணிக்கை வச்சுலாம் ஆண்டவர் வண்டி ஓட்டல கண்ணு. அவர் சகலத்தை அறிந்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் வேலையை அவர் யாரை வச்சுனாலும் செஞ்சுட்டு போவார். இப்போ ஆண்டவர் இந்த ஆராதனையினுடைய நிலையை கொண்டு வரும்போது ஒரு முக்கியமான காரியத்தை எபிரேயரிலே ஆக்கியோன் எடுத்துக்கிறான். செய்தி விளங்குதா நான் சொல்றது? சரி, நாம் கேட்கலாம். இவர்கள் செய்யும் ஆராதனையானது பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு என்ன செய்திருக்குதுங்க? ஒத்துருக்குது. எதுக்கு ஒத்துருக்குது? இப்போ நம்ம செய்கிற ஆராதனை எதுக்கு ஒத்துருக்குதா? பரலோகத்தின் உள்ளவைகளின் சாயலினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இங்க. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய எல்லாவற்றிலும் எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலன் என்ன எம்பசைஸ் பண்ண வர்றாரு? பரலோகத்தில் முழுக்க முழுக்க தேவ சித்தம் செய்யப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு பூமியில் நீ ஆராதனை செய்யும் போதும் முழுக்க முழுக்க எதன்படி செய்கிறாரு? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும். ஆகவே தான் வேதவசனம் நமக்கு என்ன கற்பிக்கிறதுனா, ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் தமக்கு தம்முடைய பரிசுத்தவான்களிடத்தில் மோசேயிடத்தில் சொல்லும்போது சொன்னார், ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய எனக்கு எதை உண்டாக்குவார்களாக? ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை. அப்போ கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுன்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த ஜனங்க. பார்வோனிடத்தில் என்ன கேட்டாங்க? நாங்கள் போய் கர்த்தருக்கு என்ன பண்ணணும்னாங்க? ஆராதனை செய்யணும். ஆராதனை செய்யணுன்ட்டு என்ன பண்ணாங்க? வனாந்திரத்தில் கூட்டு வந்து ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் ஆராதனை செய்ய போகிறோம். லேவி கோத்திரத்தில் 10 பேர், தான் கோத்திரத்தில் 10 பேர், நப்தலியில் 10 பேர், இசக்காரில் 10 பேர், எல்லோரும் வாங்க. யாரெல்லாம் மியூசிக் வாசிக்க தெரியும், யாருக்கெல்லாம் கைத்தட்ட தெரியும், யாருக்கெல்லாம் ட்ரம்ஸ் வாசிக்க தெரியும், எல்லோரும் வாங்க அப்படின்னா கூப்பிட்டாரு. அவன் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுன்னு உடனே முதல்ல தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். தேவனுடைய வாசஸ்தலத்தினுடைய அந்த கட்டமைப்பினுடைய நிலை என்னது என்பதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா அது முழுக்க முழுக்க தேவ சித்தம்தான். ஆமென். அந்த அவர்கள் பிரவேசிக்கிற அந்த வாசல்ல இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி அந்த வெளியில் போட்டிருக்கிற ஒரு காம்பவுண்டு மாதிரி ஒரு திரை போட்டிருக்கிறாங்க. அது வரைக்கும் சரியாக சொல்லணும்னா அடிக்கப்பட்டிருக்கிற ஒரு சின்ன முளையிலிருந்து ஒரு கயர்லேருந்து அம்புட்டுமே என்னது தான் தேவனுடைய சித்தம். அந்த தேவ சித்தத்தினுடைய முழுமை மொத்தமே மோசேக்கு மலையிலே மிக துல்லியமாய் கொடுக்கப்படும். இட் வாஸ் ப்ரிசைஸ்லி கிவன். ப்ரிசைஸ்லி அப்படின்னா எப்படின்னா 1 இன்ச்சு ஸ்க்ரூனா 1 இன்ச்சு ஸ்க்ரூ தான். 1 இன்ச்சு இல்லைன்னா 1.25 போட்டுக்க கிடையாது. 1/4 இன்ச்சு போடக்கூடாது. ஒன்று தான். அப்போ எதை எந்த மெட்டலில் செய்யணும்? இரும்பில் செய்கிறது இரும்பில் வாரு, வெங்கலத்தில் செய்கிறத வெங்கலத்தில் வாரு, வெள்ளியில் செய்கிறது வெள்ளியில் வாரு, எந்த மரத்தில் செய்யணும்? ஆமாம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சித்திம் மரத்தில் செய்யணும். சித்திம் மரம் இல்லைன்னா வேற ஏதாவது தேக்கு மரத்தில் செய்ய, அப்படிலாம் கிடையாது. சித்தி மரம்னா சித்தி மரம் தான் கிடைக்கும் உனக்கு. அப்போது இதில் நான் சொல்ல வருகிற காரியம், தேவனுடைய ஆராதனைக்கான தெளிவான வரவு திட்டம் தேவனால் கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, இப்போ அவங்க இருக்கிற இடம் வேற. எந்த இடம்? வனாந்தரம். எல்லாரும் சொல்லுங்க, வனாந்தரம். ஒன்றுமே கிடைக்காத, ஒன்றுமே வாங்க முடியாத ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆராதனைக்கான ஒரு விஷயத்தை வைக்கும்போது மோசே யோசுவாவையும் கூப்பிட்டு, எப்பா நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வாங்க.
அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா தேவன் எவ்வளவு நுட்பமான காரியத்தை செய்கிறதுக்கு தம்முடைய ஜனத்துக்கிட்ட சொன்னாரோ அதை செய்து நிறைவேற்றுக்கான அவ்வளோ மெட்டீரியல் ஜனங்கக்கிட்டே இருந்தது. அந்த சித்தி மரத்திலிருந்து, உலோகங்களிலிருந்து, துணிகளிலிருந்து, அதை செய்கிறதற்கான நிபுணர்களிலிருந்து அத்தனை விஷயமும் ஜனங்களிடத்தில் இருந்தது. அப்போ இன்றைக்கி கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னா நம்ம எங்கேயும் போய் கடன் போய் வந்து கடைக்கு போகலாம் வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களிடத்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவைங்க, இருதயத்தில் செய்கிறதுக்கான இருதயத்தின் எண்ணம் நமக்கு தேவை. அந்த நாளிலே மோசே கர்த்தருக்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்டும்படி அந்த அளவீடுகளை எல்லாம் கொண்டு வந்துட்டு ஜனங்களிடத்தில் சொல்லலாம், இது இது இப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும் போது கர்த்தர் ஜனங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணுறாரு, ஏவும் போது கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் அவன் சொல்கிறான், போதும், தேவைக்கு மிஞ்சி ஜாஸ்தி என்ன பண்ணுறீங்க கொடுக்குறீங்க, மிச்சதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கிறான். அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு பொட்டன்ஷியல் யார்கிட்ட இருந்ததுங்க, ஜனங்களிடத்தை இருந்த இடம் வனாந்திரம். காரணம், எகிப்தை விட்டு புறப்படும் போதே தமது ஆராதனைக்குரிய ஸ்தலத்தை உருவாக்கி அதை செய்கிறதற்கான அத்தனை விஷயங்களோடு கூட கர்த்தர் புறப்பட பண்ணினார். இல்லைப்பா வனாந்திரத்துக்கு போனீங்கன்னா பலியெல்லாம் செலுத்த வேண்டியது இருக்கு, ஆகவே எகிப்திலேயே ஒரு 1000 காளை, 1000 எருது, 1000 செம்மறியாடு, 1000 வெள்ளாடு, ஒரு 1000 புறா, அதெல்லாம் வாங்கிட்டு போங்கன்னு வண்டி வச்சு அனுப்புனார். இல்லை, நீ போ, நீ கர்த்தருக்கு ஆராய்ச்சி செய்து போ, ஆராதனைக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன். அப்போ அதை செய்கிறதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஜனங்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்போ தேவனுக்கு ஆராதனை செய்கிறதுக்கான அத்தனை விஷயமும் யாருக்குள்ளே தான் இருந்தது, ஜனங்களுக்குள்ளே தான் இருந்தது. அவர்கள் ஆராதனை செய்கிறேன்னு சொல்லிட்டு வனாந்தரத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க இஷ்டம் போலலாம் ஆராதனை பண்ணல. கர்த்தர் மலையிலே ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். அந்த மாதிரியின்படி மிகவும் துல்லியமாய் நுட்பமாய் தேவனுடைய காரியங்களை செய்து முடித்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? ரோமர் 12:1-2, இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு எதை தெரியாதீங்க. இப்போ தேவனுக்குரிய ஆராதனையில் எகிப்தினுடைய சாயல் உள்ள வரக்கூடாது. எகிப்தில் கட்டின அரண்மனையோ, எகிப்திலே கட்டப்பட்ட காரியங்களினுடைய வெளிப்பாடுகளோ, இவை ஒன்றும் இங்கே வரக்கூடாது. காரணம், தேவனுக்கு செய்யப்படுகிற ஆராதனைக்கான முறைமை அனைத்தும் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? மலையிலே. இதில் வெளிப்படுத்தப்பட்டவைகள் ஒன்று வேற ஒன்றும் இல்லைங்க, தேவனுக்கு நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ண சித்தம்தான். ஆக மோசேனிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதை கட்டுற பொறுப்பை நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன், ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் எதையும் மாற்றிடாதப்பா, இது முற்றிலுமாய் இது நன்மையும் பிரியமும் தேவனுக்கு பரிபூரண சித்தம். ஆண்டவர் சொன்ன காரியம் இதுதான். அப்போ இந்த ஆராதனையில் மோசேனுடைய அந்த அர்ப்பணிப்பு, அதனால தான் மோசேயை ஒரு இடத்துல ஒப்பிடுறாரு. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். இப்போ தேவனுக்கு வாசஸ்தலம், இப்போ இப்படிலாம் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் போட்டிருக்கிறேன், இதெல்லாம் பைபிளில் இருக்கா? தொழில்நுட்ப ரீதியாக சில மாற்றங்களை நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்படிலாம் ஒன்றும் ப்ரிசைஸ்டாக பைபிளில் நமக்கு இதெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு வாசஸ்தலம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. எந்த வாசஸ்தலம் தெரியுமா? நீங்கள் தான் தேவனுடைய வாசஸ்தலம். உங்களை இந்த கட்டடத்துக்குள்ளே உட்காந்து உங்களை தேவனுடைய நன்மையும் பிரிவும் அவருடைய பரிபூரண சித்தத்தின்படி கட்டமைக்கிறதற்கான வசனத்தை பிரசங்கிப்பது தான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை. இங்குக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ எப்படினாலும் வாழ்ந்துக்கோ, எப்படினாலும் ஜீவித்துக்கோ, ஆண்டவர் பார்க்க மாட்டார், ஆண்டவர் ரொம்ப இரக்கத்தில் கருவையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன்,
அதனால் நீ என்ன வேணால் பண்ணலாம், ஆண்டவர் கண்டுக்க மாட்டாருன்னு நான் பேசுனேன்னா நான் தேவனுடைய வாசஸ்தலத்தை கட்டி எழுப்பலை. ஆக இன்னைக்கு நிறைய பேர் கட்டுற கட்டிடமாகிய வாசஸ்தலத்துக்கு எம்பசைஸை ஓவராக கொடுத்துட்டு எதை விட்டுருவாங்க. நமக்குலாம் சர்ச்சு பில்டிங்லாம் ஒன்றும் கிடையாது, நாம தாங்க சர்ச்சு. சட்ட சபைக்கும் சட்ட சபை கட்டடத்துக்கு வித்தியாசம் தெரியணும். இல்லை ஒரு அரங்கத்தை வச்சுருக்குறாங்க, அது வந்து என்ன கட்டடம்? சட்ட சபை கட்டிடம். அது சட்ட சபை அல்ல. சட்ட சபைங்கிறது உள்ளே உட்காந்துக்கிற மெம்பர்ஸ் ஆஃப் த அசம்பிளி தான் உண்மையான சபை. ஆக கட்டியிருக்கிற கட்டடம் இது இல்லை. ஆனால் இந்த இடத்த ஒழுங்காக வச்சுருக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும். இது என்ன பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டதோ அந்த பர்பஸ்க்காக தான் இது என்ன செய்யணுங்க. கண்ட காரியங்களை செய்கிறதுக்கு இந்த இடத்த நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, பயன்படுத்த முடியாது. ஆனால் உண்மையாக கட்டி எழுப்ப வேண்டியது என்னென்னா, தேவனுடைய ஜனத்தை வசனத்தினால் கட்டமைக்கிறது. தூங்காதீங்க. அப்போது இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு அழகான ஒரு வாசஸ்தலத்தை வனாந்தரத்தில் உருவாக்குனாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் தங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஜனங்கள் பாவம் செய்தபோது கர்த்தர் அவர்களை அடித்தார். இது ஒரு போராட்டமான நிலை, ஒரு விதமான கஷ்டத்தோடு போயிட்டே இருக்குது. கடைசியில் யோசுவா ஒரு இடத்துல கேட்குறான், கர்த்தரை சேவிக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா வேற யாரை சேவிக்க போகிறேன்னு கேட்குறான். மோசே காலத்திலேருந்து இந்த ஜனங்களோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதத்தில் வசனம் உண்டு, அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் எப்படி இருக்கவில்லை, பிரியமாய். இஸ்ரவேல் ஜனங்களிலே புறப்பட்டு வந்த மக்களிலே, எகிப்தை விட்டு புறப்பட்டவர்களே 2 பேரை தவிர்த்து நிறைய பேர் வெளியே போலையே. எதுக்கு? கானானுக்குள்ளே போலையே. மிச்ச பேர் எல்லாரும் வனாந்திரத்தில் அழைக்கப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை என்ன செய்ய விரும்பலை, ஒப்பு கொடுக்க விரும்பவில்லை. அப்போ தேவனுக்கு ஆராதனை என்பது என்னன்னா, த சர்வீஸ் அன்டு த லார்ட். என்னதுங்க? சர்வீஸ் அன்டு த லார்ட். அதாவது இதனுடைய சரியான பொருள் என்னவென்றால், ஆண்டவருக்கு நம்மை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறதில்லை. என்ஸ்லேவ், கீப் இன் பாண்டேஜ், லேபர் இன் சர்வெண்ட். அதாவது ஒரு அடிமை தன்னை ஒரு மனிதனுக்கு கீழே ஒப்பு கொடுத்து அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதை செய்கிறதுக்கு தன்னை முழுசுமாக ஒப்பு கொடுக்குறான் இல்லையா, அந்த மாதிரி நிலைக்கு தேவனுக்கு நம்மளை முழுசுமாக என்ன பண்ணணுங்க, குறுக்கு கேள்வியை கேட்கக்கூடாது. ஏன்னா தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் கரெக்டாக தான் சொல்லுவார் அவர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிப்போம். வாசியுங்கள். 1 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆவது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. என்ன சொல்றாருன்னா, சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்க. இப்போ வேதத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறான், வேதத்துக்கு கீழ்ப்படியறது இல்லை. ஆனால் எதை மாத்திரம் கரெக்டாக கொண்டாந்து கொடுத்துட்றான், பலியை. ஆண்டவர் கேட்குறார், இது முதல் நிறுத்து, ஸ்டாப் திஸ். உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்குன்னு கேட்குறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு எப்படி இருக்குது, அரோசிகரனா அருவருப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு என்ன இல்லைங்கிறாரு, பிரியம் இல்லை. ஏன் பிரியம் இல்லைன்னா, இந்த பலியை கொண்டு வரவன் சரியில்லாததுனால கொண்டு வர பலியின் மேலே எனக்கு என்ன இல்லைங்கிறாரு, பிரியம் இல்லைங்கிறாரு. அப்புறம் அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? வீணான காணிக்கைகளை எனக்கு தயவுசெய்து என்ன செய்யாத, கொண்டு வராத. தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோടെ ஆசரிக்கிற மாத பிறப்பு, எதோடு ஆசரிக்கிறது? அக்கிரமத்தோடு பாடுறது, அக்கிரமத்தோட கையை ஒசறது, அக்கிரமத்தோட தசமம் கொடுக்கறது, அக்கிரமத்தோட காணிக்கையை போகிறது, அக்கிரமத்தோட சபைக்குடி வருதலுக்கு வர்றது, அக்கிரமத்தோட கம்யூனியனில் பங்கு இருக்கிறது, அக்கிரமத்தோட வீட்டுக்கு போகிறது, அக்கிரமத்தோட கடைசியில் நரகத்துக்கு போகிறது. இதுக்காக வரும். ஆண்டவர் கேட்குறார், வாழ்க்கை மாறாமல் நீ எதுக்கு இதெல்லாம் உன்னை எவன் கேட்டான்?
நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும், ஹல்லேலூயா சொன்ன இல்லையா, அவரே சொல்றாரு, நீ எதை விரித்தாலும், கைகளை விரித்தாலும், ரொம்ப பக்தியாக கையை கூப்பினாலும் நான் சட்டையே பண்ண மாட்டேன்றார். உன் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். காரணம் உங்கள் கைகள் எதனால் நிறைந்திருக்குதுங்கிறாரு, இரத்தத்தினாலே. உங்கள் கைகளை கழுவி சுத்திகரி, முதல்ல கிரியை மாறட்டுங்கிறார். உங்கள் கிரியைகள் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்யுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஆண்டவர் எதை எம்பசைஸ் பண்றாரு, உன் கிரியை பூரா தப்பு தப்பா பண்ற, நன்மை செய்ய மாட்டேங்கிற, நியாயத்தை தேட மாட்டேங்கிற, ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்க மாட்டேங்கிற, திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தை விழுவிதவினுடைய வழக்கை என்ன பண்ண மாட்டேங்கிற. இத்தனை பேரை நீ திண்டாட்டத்தில் விட்டுட்டு உன் கிரியை அத்தனையும் மோசமாக இருக்குது, ஆனால் எதை மாத்திரம் கொண்டு வந்துருக்கிறாரு. புரிகிற மாதிரி சொன்ன சட்டி சட்டியாக காணிக்க தேவையே இல்லைங்கிறார் ஆண்டவர். உன் காணிக்க நீயே வச்சுக்கோ, முதல்ல கிரியை சரியாகட்டுங்கிறாரு. வழக்காடுவோம் வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்கு வச்சிருக்கிறேன், வா வழக்காடுவோங்கிறார். எத்தனை பேர் இந்த வழக்குக்கு நிற்க ரெடி? ஒருத்தரும் நிற்க முடியாது, தோற்று போயிடுவோம். ஒன்றே ஒன்று செய்யலாம், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தமாக்கும். அவர் சொல்கிறாரு, உங்கள் பாவங்கள் எவ்வளவு சிவியர் இருந்தாலும், எவ்வளவு அக்கிரமத்தை அநியாயத்தை நீ செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் அதை மன்னிப்பார். அப்போது அந்த 3 லட்ச ரூபா தசமம் வாங்க கொடுக்குறவன் அடுத்த மாதம் மனம் திரும்பினான்னா கரெக்டாக 30,000 கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ திருந்திருக்கான். இப்போ குறைச்சதுனால அவன் கெட்டவன் கிடையாது, குறைஞ்சதுனால இப்போ நல்லவனாக இருக்கான். ஏன்னா எது நின்றுருக்கு, முறை தவிர நிலையில் சம்பாரித்த பணம் நின்று போச்சு. இப்போ ஆண்டவர் அவனோட, ஏன்னா பரிதானம் வாங்குறது அருவருப்பானது, ஏழைகளுடைய பரிதானம் வைத்தறிச்சல் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். சரியா சொல்கிறாரு, நீங்கள் மனம் திருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இப்போ ஆண்டவர் எதை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார்னா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை. அப்போது 1 கொரிந்தியர் 6:11 அப்போஸ்தலன் எழுதுகிறாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆகிலும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், என்ன ஆக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அப்போது ஒரு காலத்தில் நம்ம இப்படி மோசமான நிலைமையில் இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மளை கிருபையாக அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாருங்க, மாற்றி இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது வேதத்தில் வாசிக்கிறபடி பரலோகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் புலோகத்தினுடைய சாயலுக்கு அது என்னவா இருக்குதுங்க, நிழலாட்டமாக இருக்கிறது. அப்போது இஸ்ரவேலரை ஆண்டவர் சொன்ன பண்டிகைகளில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை என்னென்னா பஸ்கா பண்டிகை. நிசான் மாதத்தின் 14ஆம் தேதியிலே அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து, தன் குடும்பத்தினுடைய நிலைக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை அடித்து அதை நெருப்பில் சுட்டு என்ன செய்யணுங்க, சாப்பிடணும். இது எதுக்காகன்னா, இது இதனுடைய அர்த்தம் என்னென்னா, எகிப்தை விட்டு கிளம்பும்போது இந்த பஸ்கா ஆட்டினுடைய இரத்தத்தின் என்ன இதில் தெளிக்கப்பட்டது, நிலைக்கால்களில் கர்த்தர் அந்த விடுதலை அவர்களுக்கு என்ன செய்தார், கொடுத்தார் என்பதனுடைய அடையாளமாக இதை எதை ஆசரிக்கணுங்க, பஸ்காவை ஆசரிக்கணும். இந்த பஸ்கா பண்டிகை முடிந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலிருந்து 7 நாளைக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. என்ன பண்டிகை? புளிப்பில்லாத அன்லெவன்டு பிரெட். அப்போ புளிப்பில்லாத பண்டிகைன்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாவில் எது இருக்கக்கூடாதுங்க, புளிப்புத்தன்மை இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சாப்பிட்ற இட்லி தோசையிலெல்லாம் என்ன இருக்குதுங்க, புளிப்புத்தன்மை இருக்குது. வாங்குகிற கடையில் வாங்குகிற ப்ரெட்லெல்லாம் புளிப்புத்தன்மை இருக்குது. ஆனால் அதே இது வீட்டில் சப்பாத்தி செஞ்சோன்னா அதில் என்ன கிடையாதுங்க, புளிப்புத்தன்மை கிடையாது. அதில் புளிப்புத்தன்மை உண்டாக்கணும் பண்ணலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், புளிப்பில்லாத அப்பத்தை நீ ஆசரிக்கணும். இதெல்லாம் செஞ்சு 50ஆவது நாள், பஸ்கா பண்டிகையிலிருந்து 50ஆவது நாள் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக
ஒரு காரியத்தை அவங்க அந்த நாளில் செய்யணும். அது ஆண்டவருக்கு செய்கிற ஒரு சுகந்த ஒரு வாசனை. அந்த நாளை பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று என்ன பண்ணுறாங்க, ஆசரிக்கிறாங்க. அப்படின்னா வருஷத்தினுடைய முதற் பலனை ஆண்டவருக்கு கொண்டு போய் என்ன செய்யணுங்க, அசைவாடுதலாக கொடுக்கணும். இந்த 3 பண்டிகையும் 3 விதமான ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளது. இந்த 3ஐயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மிலே நிறைவேற்றி முடித்தார். வாசியுங்கள், லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிங்க. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். 14ஆம் தேதி என்ன பண்டிகை? கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை. இப்போ நமக்கு என்ன பஸ்கா பண்டிகை? நாமெல்லாம் பஸ்கா கொண்டாடுவோமா? எல்லோரும் குடும்பத்துக்கு ஆளுக்கு ஒரு ஆடை பிடிச்சி வாங்கி வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு தின்னுக்கிட்டு கிடப்போமா? வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 5:7 நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவாய் புளிம்பை கலந்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாரே, பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஸோ இந்த காரியம் என்னென்னா, இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஜஸ்டிஃபிகேஷன். தேவன் நம்மளை துன்மார்க்கர்களாய் பாவிகளாய் இருந்த நம்மை இப்போ கர்த்தர் என்ன ஆக்கியிருக்கிறாருங்க, நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். இப்போ இங்கே இருக்கிற உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேர் உங்களை நீதிமான்கள் ஒத்துக்குருவீங்க? ஏன் இப்படி தயக்கம் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் நீதியை செஞ்சதுனால நீங்கள் நீதிமான்கள் அல்ல, கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்ததுனால நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ நீதிமான்கள் ஆகவே நீதிமான் ஆக்கப்பட்டதுனால இப்போ நான் எப்படி வாழணும், நீதியாக வாழணும். ஸோ ஆண்டவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. இப்போ இந்த ஜஸ்டிஃபிகேஷன் எங்கே நடக்குதுன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் நுழைஞ்ச உடனே முதல்ல என்ன தான் இருக்கும்னா பலிபீடம் தான் இருக்கும். அப்போ பலிபீடத்தை ஓவர் ட்ராக் பண்ணி எதுக்குள்ளே என்ன செய்ய முடியாதுங்க, நீங்கள் கூடாரத்துக்குள்ளே வர முடியாது. அப்போ வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் சிலுவையை தரிசிக்காமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனித்துவமான ஒரு நிலையை அவன் ஏற்படுத்தி கொள்ளாமல் உள்ளே வர முடியாது. இப்படி நிறையா பேர் இப்படி உள்ளே வந்துட்டு தான் திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்குள்ளே? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே. ஏன்னா உள்ளே வந்த அவனுக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லை, பலிபீடத்துக்கும் செலுத்தப்பட்ட பலிக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அப்போ அந்த பலியின் மூலமாக தான் இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நேராக பலியில் நாளை செலுத்தப்படுகிற பாவ நிவர்த்தியை அவன் அடையாமல் நேராக பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து ஹலேலியா ஹலேலியான்ட்டு வந்துட்டான். உள்ள ஆண்டு சொல்ல முதல்ல வெளியே போடாங்கிறாரு. முதல்ல உன்னை பலிபீடத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் போ, உன்னை சீர்படுத்தி கொண்டு வா. The altar is the place of reconciliation. பலிபீடம் என்பது தேவனோடு ஒப்புரவாக வேண்டிய இடம். காரணம், ஒப்புரவாகுதலுக்கு முக்கியமான ஒரு அம்சம் பலிபீடத்தில் இருக்குது. இயேசு நமக்காக சிந்தின ரத்தம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வர்றவன் முதல்ல அவன் எதை தான் டச் பண்ணிட்டு வரணுங்க, பலிபீடத்தை. எல்லாரும் சொல்லுங்க, பலிபீடம் என்பது என்ன? பலியை செலுத்துகிற பீடம். இது பிரசங்க பீடம். இது பிரசங்க பீடம், இது பலி செலுத்துகிற பீடம் அல்ல. சில பிரசங்கிமார்கள் இது பிரசங்க பீடத்தை பலிபீடமாக்கி கொண்டுகிட்டு இருப்பான். விசுவாசிகள் எல்லாம் உசுரோடு கொல்லுவான். நாங்கள் கொல்ல வரல, உங்களை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறேன். ஓகே, அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு லேவியராகமம் 23:6 அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக இருக்கும். 7 நாள் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும். எத்தனை நாள்? கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம வந்ததுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை புளிப்புள்ள அப்பமாகல்ல, புளிப்பில்லாத அப்பமாக மாறணும். இப்போ இதை எந்த ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் விளங்கி கொடுக்குறீங்க? 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துக்குள்ளே வாங்க. ஆதலால் புளித்த மாவோட அல்ல, எல்லாரும் சொல்லுங்க, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோட அல்ல. அப்போ பிறவி குணம்னு ஒன்று இருக்கு, அது நம்மக்கிட்ட இருக்குதா? எல்லாருக்கிட்டையும் இருக்குது. சுபாவக்கேடு. கிறிஸ்துவுக்குள்ள வர வர எது மாறணும்?
சுபாவம் மாறணும் இல்லை? அப்போ இன்னும் அந்த பழைய மாவை ஸ்டஃப்பை உள்ளே வச்சுக்கிட்டு நான் கர்த்தருக்கு ஆராதனை பண்ண கர்த்தர் எப்படி ஏற்றுக்குருவார்? கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்துட்டேன்னா எது வெளியே போகணுங்கிறாரு? புளித்த மாவு முதல்ல வெளியே போகணுங்கிறாரு. துப்புரவு, புளித்த பொல்லாப்பு, துர்க்குணம் என்கிற புளித்த மாவோட அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட. எல்லாரும் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் கர்த்தரை ஆராதிக்க வரும்போது இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிற நிலை, இதை இந்த துப்புரவு உண்மை என்பதை ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது the sincerity and the truth. அப்போ நம்முடைய வாழ்க்கையை அது ஒரு சின்சியரான வாழ்க்கையாய், தூய்மையான வாழ்க்கையாய், கெட்டதெல்லாம், அதான் வேதவசனம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்தது. எல்லாம் இப்போ என்ன ஆகுது? மாற்றத்துக்கு தான் வரும். அப்போது தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்போது கர்த்தர் கண்டிஷன் போட்டுலாம் நம்மளை ஏற்றுக்கிறது இல்லை. இளையகுமாரன் அன்றைக்கி தகப்பனை சந்திக்க வந்தான். முதல்ல தகப்பன் போய் முதல்ல குளிச்சுட்டு வாடான்னு சொன்னார். கிட்ட வராத, நாறுது அப்படின்னு 2 சட்டையை பேண்ட் அப்படி தூக்கி வெட்டி எறிஞ்சிட்டு போய் எங்கிட்டாவது போய் ஒரு அங்கே ஏறி குளம் இருக்குது போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அவன் என்ன துர்நாற்றத்தோடு, அசுத்தத்தோடு, அருவறுப்போடு, அதில் வேறு இந்த நாய் பைய எங்கே போய் ஒரு போய் உட்காந்துருந்துருக்கான். பண்ணிங்க இருக்கிற பிக் ஃபார்மில் வேறு போய் உட்காந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான். அது அந்த வாடையும் சேர்ந்துக்கிருச்சு. இப்போ உள்ள குளிக்காத வாடையோட பன்னியோடைய வாடை எல்லாம் சேர்ந்து இந்த பாய கிட்டையே வர முடியாத அளவுக்கு அவ்வளோ கப்படிக்குது. ஆனால் ஆண்டவர் தகப்பன் வந்தபோது அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு, இதுதான் தெய்வத்தினுடைய அன்பு. நீ என்ன கண்டிஷனில் வந்தாலும் ஏற்றுப்பார். ஆனால் அந்த பன்னி நாத்தத்தோடையே வாழணும்னு நினச்சேன்னா நீ இந்த இடத்துக்கு லாய்க்குள்ளவன் அல்ல. முதல்ல அடுத்து என்ன பண்ணுறான்னா அவனை சரி பண்ணுறதுக்கான காரியத்தை ஏற்பாடு பண்ணுறார். சாப்பிட்றது கொண்டாட்டம்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல போய் அவனை குளிக்க வைங்க. இந்த பையன் ஷேவ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, முதல்ல ஷேவ் பண்ணட்டும். பாதரட்சை இல்லை, வஸ்திரம் இல்லை, அவனை சுத்தப்படுத்தி அவன் வந்த அந்த அலங்கோலமான அருவருப்பான காட்சியை அந்த தகப்பன் ஒரு நிமிஷத்தில் மாற்றினான். இந்த மாற்றத்துக்காக தான் நம்ம கிறிஸ்துவனிடத்தில் வந்திருக்கிறோம். அதை விட்டுவிட்டு எல்லாத்தையுமே நான் வச்சுக்குவோம் பிரதர், மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வச்சுக்குவோம் பிரதர், அதுக்கப்புறம் சண்டே மாத்திரம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் பிரதர்னா ஒன்றும் க்ளோஸ் பண்ணிவிடுவார். இந்த பிராடுத்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீ இங்கே வராமலே இருக்கலாம். இங்கே வந்தால் மாறவா. ஒர்க் ஷாப்புக்கு வந்தால் பீஸ் பீஸாக கழட்டுவான், அடிப்பான், வெல்டு வைப்பான், தேய்ப்பான், மாட்டுவான், கலட்டுவான், ஸ்ப்ரே பண்ணுவான், ரப்பிங் பண்ணுவான், பாலிஷிங் பண்ணுவான். கொஞ்ச நாளில் வெளியில் வரும்போது சும்மா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஷோரூம் ஒர்க்குக்கு அழையாத மாதிரி இருக்கும். இங்கே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தது எதற்கான? தடவி கொடுக்கறதுக்கு இல்லை. வசனம் ஒன்று தடவி கொடுக்காது கண்ணு. அழுகிற நேரம் தடவி கொடுக்கும், துக்கப்படுற நேரம் அதை ஆறுதல் படுத்தும். அதே நேரத்தில் கண்டிக்க வேண்டிய விஷயத்தை கண்டித்து உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிற வல்லமை இந்த வசனத்துக்கு உண்டு. காரணம், இந்த இடத்துல நான் வரும்போது புளித்தமாவோட தான் வர்றோம், கெட்ட குணத்தோட, திருட்டு புத்தியோட தான் வரும். ஆனால் வசனம் கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது? மறுரூபம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அப்போ ஆண்டவர் எதை முதல்ல மாத்துறாருன்னா இருதயத்தை மாத்துறாரு. இருதயமே திருக்குள்ளதும் இது மாறிச்சுன்னா எல்லாமே மாறிடுங்க. ஒரு மனுஷனுக்கு இருதயம் மாறாத வரைக்கும் அவனை மாற்றவே முடியாது. நீங்கள் இந்த கால வேளையில் தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆராதனை, பலிபீடத்தால் சுத்திகரிக்கப்பட்ட ஜஸ்டிஃபைட் லைஃப். இப்போ இந்த பலிபீடத்தை தாண்டி அடுத்து இவன் எங்கே வரானா? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரான். இங்கே தான் இந்த புளிப்பில்லாத அப்பத்தை கர்த்தர் என்னவா மாற்றுறாருங்க? புளிப்பில்லாத அப்பமாக மாற்றுறாரு. அவருடைய லைஃப் அவ்வளோதான். அவங்க தான் என்ன பண்ணுறாருன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. இப்போது சில மனிதர்களோட என்னுடைய ஊழிய தனிப்பட்ட அனுபவத்தில் 36 வருஷமாக நான் பார்க்குற ஒரு காரியம், கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. காரணம், அந்த பரிசுத்த ஸ்தலத்தினிடத்தில் நீங்கள் வரும்போது
கர்த்தர் 3 விஷயத்தை வச்சிருக்கிறார். இடது பக்கம் ஒரு குத்து விளக்கு இருக்குது, பரிசுத்த ஆவி. எதுக்க மேஜை அப்பம் வச்சிருக்கிறார், ஜீவனுள்ள வார்த்தை. எதுக்க பொற்பிடம் வச்சிருக்கிறாரு, ஜெபமும் துதியும் ஸ்தோத்திரமும். நம்மாளுங்க பக்தலத்தில் இருக்கிற 2 விட்டுட்டான். பரிசுத்தாவையும் விட்டாச்சு, வசனத்தையும் விட்டாச்சு. நேராக பொறுப்பிடத்தில் தூபம் போட போட ஆண்டவர் சொல்கிறார், முதலுக்கு வெளியே போ, கொஞ்சம் பேக்கப் பேக்கப் பேக்கப், ரிவர்ஸில் வா. முதல்ல பரிசுத்தாவின் வெளிச்சத்தில் உன் வாழ்க்கையை பாரு. தேவனுடைய வார்த்தை நிலையில் உன் ஜீவியத்தை கொஞ்சம் சீரிட்டு பார், சரி பண்ணிக்கப்பா. சரி பண்ணிட்டு பொறுப்பிடத்துக்கிட்ட வா. அங்கே வராமல் நீ தூபம் போட்டானா அந்த பலியும் அந்த தோத்திரமும் அந்த ஜபமும் எனக்கு அருவருப்பாக இருக்குதுங்கிறாரு. கம் ரிவர்ஸ் பேக். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு படிக்கப்பட்ட பஸ்கா, அவர் நமக்காக செலுத்தப்பட்ட புளிப்பில்லாத அப்பம். கடைசியில் அறுவடையின் காலத்தில் முதல் அரிக்கட்டை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு அதை தகனிப்பாக அவர்கள் ஏறெடுக்கிறார்கள். அந்த தகனிப்பு தான் கர்த்தர் நமக்காக அறுவடையின் முதற் பலனாய் அவர் பரலோகத்தில் சேர்க்கப்பட்டார். வாசியுங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 7வது வசனம். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் யாதொரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம். 7ஆம் நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரண மாதிரி யாதொரு வேலை செய்யலாகாது. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் வெள்ளாமையை அறுக்கும்போது, எங்கே அறுக்கும்போது, இப்போ எங்கே போனதுக்கப்புறம், கானான் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, இப்போ மண்ணாலாம் வரல, எங்கேருந்து வரல, வானத்தில் மண்ணாலாம் நின்று போச்சு. இப்போ ஊரில் போய் எல்லாருக்கும் ஊர் பிரித்து கொடுத்தாச்சு. யார்? யோசுவா பிரித்து கொடுத்துட்டா. இது இடம், இந்த கோத்திரத்துக்கு இந்த இடம், இதெல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ போய் அவங்க வந்து பயிர் பண்ணி நீங்கள் விவசாயம் பண்ணி வேலை செய்யுங்கிறாரு. இப்போது விவசாயம் பண்ணும்போது அறுவடை செய்கிற வெள்ளாமையில் முதற் பலன் எல்லாரும் சொல்லுங்கள், அதை வந்து கதிர்கட்டை ஆசாரின் இடத்துல கொண்டு வரணும். அவன் அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கர்த்தருடைய சன்னதியில் என்ன பண்ணணுங்க, நெருப்பில் அசைவாட்டணும். அப்போ நமக்காக போன முதற் பலன் கிறிஸ்து தான், அந்த முதற் பலன். ஆகவே வேதவசனம் சொல்லுகிறது, ரோமர் 11:16 சொல்லுகிறது, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, முதற் பலனாகிய மாவு எந்த மாவு? கர்த்தராகிய இயேசுக்கு. அவர்கிட்ட துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற கொஞ்சம் கூட எது இல்லைங்க, புளிப்புள்ளது ஸ்டஃப் ஒன்று கூட இல்லை. அவரே கேட்குறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அப்போது ஒரு தட்டில் புளித்த மா இருக்குது, ஒரு தட்டில் புளிப்பில்லாத மாவு இருக்குதுன்னு வச்சுக்குவோம், 1 கிலோ. இப்போ நான் 2 பேக் நிறையா 5 கிலோ மாவு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ 5 கிலோ மாவையும் பிணைஞ்சி ஒரு 5 கிலோவை கொண்டு போய் புளிப்பில்லாதோடு சேர்க்குறேன், ஒரு 5 கிலோவை கொண்டு போய் புளிப்புள்ளதோடு சேர்க்குறேன். இப்போ அந்த 5 கிலோவும் சேர்ந்து புளிப்புள்ள அந்த 1 கிலோவை புளிப்பில்லாமல் மாற்றுமா? மாற்றாது. 5 என்ன ஆயிரும்? புளிப்புள்ளதாக மாறிடும். ஆனால் இந்த புளிப்பில்லாத மாவோடு நீங்கள் போய் சேரும்போது அது கடைசி வரைக்கும் புளிப்பில்லாததாக இருக்கும். இப்போ நாம் இன்றைக்கி சேர்க்கப்பட வேண்டியது யாரோடு தான்? புளிப்பில்லாத மாவாகிய கிறிஸ்துவோடு கூட தான். ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் சொல்லார், முதற் பலனாகிய மாவு பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். காய்ச்சி வச்ச பாலை புதுசாக காய்ச்சி அப்படியே பாத்திரத்தில் வச்சு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருட்டுத்தனமாக நான் வந்து நேற்று தயிருக்குள்ளே போட்ட ஸ்பூன் எடுத்து டக்குன்னு போட்டு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சிடும். 3 மணி நேரத்தில் காட்டிடும். ஆஹா, நான் தயிரில் இப்போ பாலில் ஊற்றி வச்சுட்டு போனேன், இது எப்படா தயிராச்சு? எவனோ ஒருத்தர் இடத்தையோ உள்ளே போட்டு போயிருக்கா. உன் வாழ்க்கையை புளிப்புள்ளதாக மாற்றத்துக்கு நிறைய ஸ்டஃப் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது. நீ சேர வேண்டிய இடத்தோடு சேர்ந்துட்டேன்னா ஆண்டவர் ஒன்று புளிப்பில்லாத அப்பமாய் கர்த்தர் வைத்துக் கொள்வார். இப்போது இந்த ஒட்டுமொத்த சபையை தான் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு. இதில் முதற் பலன் யார்? கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 15:23 வாசிக்கிறோம், அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான்,
முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தபோது அந்த முதற் பலனை பரலோகம் ஏற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. ஆகவே அவரை விசுவாசிக்கிற நாமும் ஒரு நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்ன பண்ணப்பட போறோம்? ஏற்றுக்கொள்ளப்பட போறோம். இன்னைக்கு நிறைய பேர் பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுவாங்க. உண்மையான பெந்தேகோஸ்தே பண்டிகை என்னைக்கு தெரியுமா இருக்காது. பென்டிகாஸ்ட் அப்படின்னால பென்டானால 5, பென்டகாஸ்ட் என்று சொன்னால் 50வது நாள். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்களாம் பிந்து கோஸ் தான். நாங்கள் பிந்து கோஸ்லாம் கிடையாதா? பென்டிகாஸ்ட்னா பப்பன்னு வாங்க, கை தட்டுவாங்க, வெள்ளையே போடுவாங்க அப்படின்னு இப்படி உலகத்தில் இப்படி ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சுருக்கான். இல்லை, அவன்லாம் உண்மையான பென்டிகாஸ்டில் எப்படின்னு கேட்டேன்னா, அவன் கிறிஸ்துவை போல வாழ்கிறவன். எத்தனை பேருக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாட ஆசை? பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டீங்களா? இன்னும் கொண்டாடலையா? எனக்கு கொண்டாடிட்டாங்க. 1984 கொண்டாடியாச்சு. நான் பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டேன். ஏன்னா கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அன்னையிலிருந்து இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்ன நன்னிக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு என்னைக்கு ஒப்பு கொடுத்தனோ 38 வருஷமாக இந்த வசனம் என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. இப்போ எனக்கு இன்னும் பெண்டிங் எது ஒன்று தான் இருக்குது, பெந்தேகோஸ்தே பண்டிகை. எத்தனை பேர் பெந்தேகோஸ்தே பண்டிகை போக ரெடி? அவர் வரும்போது அவர் இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த முதல் அரிக்கட்டு பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல சுகந்த வாசனையாய், பரலோகத்துக்கு பிரியமான ஒரு கதிர்கட்டாய் முதற் பலன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல தேவனுடைய களஞ்சியத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு நாள் தேவனுடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும். அது நாமளாக போய் நம்மளை புஷ் பண்ணிலாம் உள்ளே தள்ள முடியாதுங்க. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளை மறுரூபப்படுத்தி உள்ளே கொண்டு போ. அதான் உண்மையான பெந்தேகோஸ்தே. இப்போ இதுக்கு அடிப்படை என்னன்னா, நம்முடைய கிரியைகள் முற்றிலும் இன்றைக்கு மாற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து பாட்டு பாடினதுக்கு பைபிளில் ஒரே ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அவர் ஸ்தோத்திர பாடலை பாடின பின்பு கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். ஜெபத்தை கற்றுக் கொடுத்ததுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அவர் ஜெபம் பண்ணதுக்கு 3-4 எவிடன்ஸ் இருக்குது. அவர் பண்ண ஒரு லாங்கஸ்ட் ப்ரேயர் எங்கே இருக்குதுன்னா, ஜான் 17, யோவான் 17. ஆனால் அவர் இந்த பூமியில் வந்தபோது மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் ஒருவன் இந்த ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஊழியத்தில் பிதாவுக்கு சுகந்த வாசனையாய் தன்னுடைய 3.5 ஆண்டு கால ஊழியத்தில் கிரியைகள் அனைத்தும் தேவனுடைய சமூகத்தில் போய்கிட்டே இருந்தது. கடைசியில் ஒரு நாள் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துட்டார். இதுதான் தேவனுக்கு செய்கிற ஆராதனுடைய ரெப்ளிகா. இதுதான். இதை விட்டுட்டு சும்மா கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு பாடுறது, மாசமான ஒரு கவரை கொண்டாந்து போடுறது. ஹூ வாண்ட்ஸ் யுவர் மணி? டு யூ திங்க் த காட் இஸ் எ பெகர்? கர்த்தர்ட்ட பிச்சைக்காரன் நினைக்கிறியா அவர் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு வாழ்கிறதுக்கு? ஏதோ உனக்கு ஆண்டவர் சில கிருபைகளை தந்திருக்கிறாங்க, நன்றி எதில் கொண்டு வந்து கொடுக்குறோங்க. நீயும் கொடுக்குற, நானும் கொடுக்குறேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என் வாழ்க்கையை கர்த்தர் உண்மைப்பாக கவனிக்கிறாரு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். அப்போ நான் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கையில் என்னுடைய கிரியைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு உண்மை உத்துவம் உள்ளதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு இந்த வாழ்க்கை இந்த சரீரத்தில் இருந்து எப்பவும் நற்கிரியைகளாகிய தூபம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க, கர்த்தருக்கு போயிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு நாம் ஏறெடுக்க வேண்டிய ஆராதனையினுடைய முக்கியமான செயல்பாடு இதில் இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பாடல் மற்ற காரியங்கள் எல்லாவற்றை விட நம்முடைய கிரியைகள் தான் கர்த்தருக்கு செய்கிற சிறப்பான ஆராதனை. 7 சபைகள் ஆண்டவர் பார்க்கும்போது சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பாட்டை அறிந்திருக்கிறேன்னு சொல்லலை, உன் காணிக்கை அறிந்திருக்கிறேன்னு சொல்லலை. நீ செய்கிற நல்ல கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அவைகளெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் அவருடைய பிரசன்னத்தில் போகிறது. அன்றைக்கு கொர்நேலியுவை சந்திக்கும்படி கர்த்தருடைய தூதனானவன் வந்தான். இன்றைக்கி ஆண்டவருடைய காரியங்களெல்லாம் நான் பாடும்போது சில விஷயங்கள்லாம் ரொம்ப நூதனமாக இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சிலர்லாம் தங்களுக்கு இஷ்ட பூஜையில் அதிகாலையில் இருக்கும்போது கர்த்தர் வர்றார்.
ஒரு சர்ச்சில் இயேசு தோன்றினார்னா நமக்கு புரியுது. ஒருத்தங்க இஷ்ட தெய்வத்துக்கு குளித்து பட்டை அணிஞ்சு எல்லாம் போட்டு உட்காந்து ஆழ்ந்தமாக பூஜையில் இருக்கும்போது கிறிஸ்து வந்து தோன்றாருன்னா இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? Though he is wrong, but he was very sincere in seeking the God. தெய்வத்தை தேடுறதுல அவனுக்குள்ள என்ன இருந்ததுங்க? ஒரு உண்மை இருந்தது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இவன் அறியாத ஒன்றை சேவிக்கும் போது இவ்வளோ உண்மையாக இருந்தான். நான் அறிய வேண்டியது அறிஞ்சா இன்னும் உண்மையாக சேவிப்பான் தான் ஆண்டவரே வர்றாரு. காரணம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அதுக்காக பக்தி உள்ளவனாக இருக்கணுன்றதுக்காக அந்த பக்தியிலே இருக்க ஆண்டவர் அனுமதிக்கலை. அந்த பக்தியானவன் அறிய வேண்டிய பக்தி உள்ளவரை அறிந்து கொள்ள தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நாம் நம்மை குறித்து அணிந்து கொள்ள வேண்டிய காரியம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமான ஆராதனை இதுதான். நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகள் முற்றிலுமாய் தேவனுக்காக மாற்றப்பட்ட, புதுப்பிக்கப்பட்ட, தூய்மையாக்கப்பட்ட நற்கிரியைகளால் நிறைந்த ஒன்றாக இருக்க வேண்டும். இது ஒன்றுதான் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பான. துன்மார்க்கன் பலி செலுத்தாமல் இல்லை, செலுத்துகிறான். ஆனால் கிரியை சரியில்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? ஆமாம், வாரம் பூரா எவனை கொல்லலாம், எவனை கொள்ளடிக்கலாம், எவனை ஆட்டையை போடலாம், எவனை ஏமாற்றலாம், எவ்வளோ பொய் சொல்லலாம், இந்த மாதிரி வாழ்க்கை பூரா எல்லோரும் ஏமாற்றி தப்பாக பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறான். மற்ற இறை நம்பிக்கைகள் எல்லாம் சொல்லுவாங்க பரிகாரம்னுவாங்க. என்னது பரிகாரம்? நம்ம கட்சியில் ரெண்டே பரிகாரம் தான். ஒன்று, இயேசுவின் ரத்தம் தூய்மையாக்கிற பரிகாரம் உண்டு. உறுப்புள்ளையா போட்டு தள்ளுற பரிகாரம் உண்டு. இல்லை எந்த பரிகாரம் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடுங்க. ஹலோ, உருப்படுறதுக்கும் வழி உண்டு, போய் சேர்றதுக்கும் வழி உண்டு. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நாள்தோறும் பாவியின் மேலே செல்வம் கொள்ளுகிற தேவன். ஏன்னா அவனுடைய கிரியை வந்து பிடிக்கல ஆண்டவருக்கு. ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் திருந்த மாட்டானா, என்னைக்காவது ஒரு மாற்றம் மாற்றம் வராதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கிருபையின் காலத்தை அவன் பயன்படுத்தி ஆண்டவருக்குள்ளே வந்துட்டான்னா பிடிச்சிடுறான். ஆனால் அந்த கிருபையை அவன் போக்கடிச்சிட்டே போகும்போது ஒரு நாள் அதாவது ஆண்டவர் சொல்கிறார், உச்சபட்ச ஒரு எல்கன்னு ஒன்று இருக்குதுல்ல, அன்னைக்கு கூட கிழிச்சு போடுறாரு. காலவேளையில் தேவனுடைய சமூகத்தில் வருகிற நாம் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஆராதனை செய்து கொண்டு அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் பயத்தோடு பக்தியோடு. நாம் எதுக்காக இங்கே வர்றோம்? இம்மானுவேல் ஜெயங்களுக்கு வர சர்ச்சே இல்லையா? நல்ல நல்ல சர்ச்செல்லாம் இருக்குது, தயவுசெய்து போனால் போங்க. இங்கே வந்தீங்கன்னா அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறதற்கு, பயத்தோடு பக்தியோடு சேவிக்கிறதற்கு நாம் அறிய வேண்டிய வசனத்தை இன்றைக்கி அறிந்தாகணும். காரணம், அவரை தொழுது கொள்கிறோம் ஆவியோடும் உண்மையோடு. உண்மை என்பது என்ன? சத்தியம்தான். அந்த சத்தியத்தின்படி கர்த்தரை தொழுது கொள்ளணுங்க. எதை செஞ்சாலும் நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். அதுக்காக குறைய தேவன் நியாயப்படுத்த ஆண்டவர் விரும்பலை. விழுந்தாலும் கூட ஆண்டவர் தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவர். ஆனால் அந்த தூக்கி எடுத்ததுக்காக ஆண்டவர் நான் பற்றியா நான் பண்ண தப்பா ஆண்டவர் மனுஷார் பற்றி ஹalleluya ஹேன்னா கிழிச்சு விடுவார். சரி வராது, அது சரி வராது. நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றத்துக்காக அழைத்திருக்கிறார். இந்த மாற்றத்துக்கான நிலைக்கு நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறவனுக்கு தேவனுடைய ராஜ்யம் பலன் தரும், பயன் தரும். இல்லாவிட்டால் அவனுடைய முடிவு மிகவும் மோசமாக இருக்குது. எபிரேயர் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிற வர்தனை, தன்னிடத்தில் அடிக்கடி பெய்கிறவனுடைய மழையின் தண்ணீரை குடித்து பயிரிடுகிறவருக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சாபத்துக்குட்பட்டதாயிருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதால் அவனுடைய முடிவு. இந்த காலவேளையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் தீர்மானித்த, ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆராதனை செய்கிற அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெற வேண்டிய நான் பயத்தோடு பக்தியோடு. அப்போ அந்த பயம் பக்தி தேவனுக்கு பிரியம் என்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கம்ப்ளீட் சரண்டரிங் அண்ட் ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். அன்னைக்கு சவுல் ராஜா தேவன் வேணான்னு சொன்னதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கேட்டால் என்ன காரணம் சொல்கிறான்? கர்த்தருக்கு பலி செலுத்த. சாமுவேல் என்ன சொல்கிறான்? அதெல்லாம் வேணாம்ப்பா, பலியை பார்க்கணும், முதல்ல எதுதான் முக்கியங்கிறாரு? கீழ்ப்படிதல். அப்போ பண்ணுறது பூரா தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு சும்மா 4 தோத்திரத்தையும் ஒரு பாட்டையும் பாடி காணிக்க போகிறதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டுறாரு.
அது அவருக்கு தேவையும் இல்லை. ஆண்டவர் சொல்ல அதெல்லாம் எனக்கு அருவருப்பாக இருக்குதுங்கிறார். அதுக்கு பேசாமல் கம்முன்னு இருக்கலாம். முதல்ல வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கேற்ற சிறந்த ஆராதனையின் ஸ்தலமாய் மாற்றுவோம். அந்த கிருபையை நம்ம எல்லாருக்கும் தேவன் தருவாராக என்று சொல்லி நான் வசனத்தை நிறைவு பண்ணுகிறேன். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களின் ஆராதனை பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய், இந்த தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூரண திருவுள சித்தமாய் இருக்கிற அவருடைய வசனத்துக்கு பூரணமாய் ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை ஒன்றுதான் மெய்யான ஆராதனை, உண்மையான ஆராதனை, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆராதனை. இந்த ஆராதனையை செய்ய கர்த்தர் உங்களை என்ன அழைத்திருக்கிறார், அதை மாத்திரம் செய்வோம். மகிமையிலே காணப்பட கிருபை அருள்வாராக என்று சொல்லி வசனத்தை நிறைவு பண்ணுகிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழும்பி நிற்போம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த காலை நேரத்தில் நீர் தந்த நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த நம்முடைய ஜீவனுள்ள வசனத்தின்படி அசைவில்லாத ராஜ்யத்தை பெற வேண்டிய நாங்கள் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமான ஒரு நல்ல ஆராதனையை செய்யும்படி இந்த காலவேளையிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கிற துர்க்குணங்கள், பொல்லாப்பு என்கிற புளித்த மாவை நீர் எடுத்து போடும். கிறிஸ்துவுக்கேற்ற துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத மாவாகி அப்பமாக எங்கள் ஜீவியம் மாற்றப்பட நீர் கிருபை செய்யும். எங்கள் ஜீவியத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு தேவனுக்கு உண்பதாய் உண்மை உத்தவமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னம் தாம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தட்டும். எங்களிடத்தில் இருக்கிற பலகீனங்கள், போராடுகிற பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத விஷயங்கள் எல்லாவற்றை தேவனுடைய கரத்தில் வைத்து சமர்ப்பணம் பண்ணுகிறோம். எங்களை சரிப்படுத்தும், எங்களை செம்மைப்படுத்தும், எங்களை சரியான பாதையில் நடத்தும். உம்முடைய தெய்வீக கரத்துக்குள்ளே எங்களை முற்றிலும் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். காத்து பலப்படுத்தி எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் உம்முடைய கிருபை அருளும். அவருடைய ஜீவியத்தில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடர்ந்து உம்முடைய ஜனத்திற்கு நீர் உதவி செய்து நீர் அவளை வழி நடத்தும். உம்முடைய தெய்வீக கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லா கணமும் துதி மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.